எல்லாருக்கும் சமய விஷயம்ப்பா. இப்ப நம்ம ஜென்மோத்சவ கல்யாணத்தும்போது பார்க்க ஆரம்பிச்சோம். ஆனந்ததாயி ஸ்துதின்னு சொல்லிட்டு. ஜென்ம சமயத்துல என்னென்ன நடக்குது, அதனுடைய இதெல்லாம் என்ன பிரபாவம்லாம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்ருக்கோம். குழந்தை பிறந்த உடனே அவங்களுக்கு தகவல் தெரியுது. சௌதர்மின்னுக்கு இது அசையுது, அவங்க வராங்க, குழந்தைய எடுத்துட்டு போறாங்க. அதெல்லாமும் கொஞ்சம் பார்த்தோம். அந்த குழந்தை பார்த்தீங்கன்னு சொன்னா எவ்வளோ அந்த நிமித்தத்தோட பிரபாவம் இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த நிகழ்வெல்லாம் காட்டுது அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா யாரும் கூப்பிடல, இன்விடேஷன் கிடையாது, எதுவும் கிடையாது. குழந்தை பிறந்த உடனே அவருக்கு ஆம், ஆசனம் செய்யறதாகட்டும், இதுவாகட்டும். அந்த தனிப்பட்ட அந்த உயிரோட அது எது தீர்த்தங்கிற பிரகிருதி கட்டியிருக்கோ, அந்த உயிரோட அதனுடைய பிரபாவம், அதனுடைய இது எந்த அளவுக்கு அதிகமா இருக்கு அப்படிங்கிறது தான் இதுல எல்லாம் பார்க்கணும். இந்த மாதிரி ஜென்மோத்சவம் போதெல்லாம் நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது. அந்த மாதிரி இருக்கிறதுனால அவ்வளோ புண்ணியசாலி உயிரா இருக்கும் பொழுது, அந்த புண்ணியசாலி உயிர்கள் பத்தின விஷயங்கள, அவங்கள பத்தின செய்திகள், அவங்கள பத்தின விவரம், அவங்கள பத்தின ஆ விவரங்கள்லாம் படிக்கிறதுனால, அப்ப அது எவ்வளோ புண்ணிய மகிமை காரணமா அவங்களுக்கு இதெல்லாம் கிடைக்கிறதுன்னு ஒண்ணு. அவங்க அந்த 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 மாரி புண்ணிய மகிமைத்தோட இருக்கிற அந்த ஜீவனோட, அந்த உயிர்களோட கதைகள பத்தி, அவங்கள பத்தின விவரங்கள், அவங்கள பத்தின குணங்கள், அதெல்லாம் பத்தி நமக்கு தெரிஞ்சுக்கும் பொழுது, நமக்குமே அந்த மாதிரி புண்ணிய லாபம் கிடைக்க முடியும் அப்படிங்கிறது தான். அதுவும் பார்த்தீங்கன்னு சொன்னா, அதுவுமே குழந்தைங்களுக்கு கதையெல்லாம் சொல்ற மாரி, அவங்களுக்கும் இந்த ஸ்தோத்திரங்கள் மூலியமா அவங்களுக்கு படிக்க வச்சு, அவங்களுக்கு இந்த விவரங்கள்லாம் சொல்லும் பொழுது பார்த்தீங்கன்னு சொன்னா, அவங்களுக்குமே ஞானம் சயோபசமாக முடியும். அவங்களுக்குமே சிரத்தை அதிகமாக முடியும். தன்னுடைய பகவான் பத்தின விவரங்களும் அவங்களுக்கு சின்ன வயசுலயே பதிய வச்சுக்க முடிஞ்சிரும் அப்படிங்கிறது தான். சில பேர்லாம் என்ன கேட்குறாங்க, அதுக்கு ஜென்மோத்சவத்துல என்ன இருக்கு? வெறும் குழந்தை தான் பொறந்திருக்கு. அது என்ன தீட்சை எடுத்துதா? அதுக்கப்புறம் சுத்தோபயோகத்துல இருந்துதா? இல்ல தியானம் பண்ணுச்சா? குழந்தைய பத்தி பேசுறதுக்கு என்ன இருக்கு? அப்படிங்கிற மாரிலாம் நெறைய பேர் பேசுறாங்க அப்படிங்கிறது. ஆனா, எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க தீட்சை பத்தி பேசுறீங்களோ, எவ்வளவுக்கு எவ்வளவு இத பத்தி பேசுறீங்களோ, ஜென்மோத்சவமும் அந்த அளவுக்கு முக்கியமான விஷயம் தான் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னு சொன்னா, அ பார்த்தீங்கன்னு சொன்னா, அந்த குழந்தையினுடைய பிரபாவம் காரணமா, சௌதர்மேந்திரன் அந்த யோசிச்சு பாருங்க, ஒரு நாள் குழந்தை அது உட்காருது. அவரோட யானையில அவர் உட்கார்ந்து தூக்கிட்டு போகும்போது, அந்த மடியில அங்கேயும் உட்கார்ந்துக்குது. ஜென்மாபிஷேகம் பண்ணும்பொழுது உட்கார்ந்துருக்கு. நம்ம வீட்டு குழந்தைங்க உட்கார்றதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்? பிறந்த குழந்தைங்க குறைஞ்சது 6, 7 மாசம் ஆகும் நம்ம குழந்தைங்கலாம் உட்கார்றதுக்கு, அதுவா உட்கார்றதுக்கு. இது தூக்கி வச்சோனே ஜிங்குன்னு உட்கார்ந்துக்குது. அவரோட உட்கார்ந்துக்குது. பயப்பில்ல, ஒண்ணும் பண்ணல. அது பறக்குது. அவரோட சேர்ந்து யானையில பறக்குது. எல்லாம் பண்ணுது. அப்ப அந்த குழந்தை எவ்ளோ பிரபாவசாலியா இருக்கு, எவ்ளோ பலவானா இருக்கு. ஒண்ணு சாக்கு போக்கு இந்த மாரி, அந்த மாதிரி குழந்தைலாம் இல்ல அது. அவ்ளோ இந்த குழந்தையா அது சிறப்பான குழந்தையா அது இருக்கு உங்களுக்கு. அந்த மாதிரி குழந்தைய தூக்கிட்டு போகும்போது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அது ஆகாய மார்க்கத்தில பறக்கும்போது, வழியில போகும்போது கூட பார்த்தீங்கன்னா, எங்கேயாவது இதுல வந்து வந்து வ ம முனிகள்லாம் கூட தியானம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொன்னா, தியானம் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொன்னா, இந்த குழந்தைய தூக்கிட்டு போனாங்கன்னு சொன்னா, அது காரணமா அவங்க கூட அந்த குழந்தைய திரும்பி ஒரு க்ஷணம் அந்த தியானத்த விட்டுட்டு பார்க்குற மாதிரி ஒரு நெலைமை. அந்த அளவுக்கு அவங்க பிரபாவசாலியா இருக்கிறாங்க. எல்லாரும் வேடிக்கை பார்க்குறாங்க. அவ்ளோ ஆகாசம் பூரா ஒரே தேவர்களா நிறைஞ்சிருக்கிறாங்க. ஒரே ஆட்டமும், பாட்டமும் ஒரே அமர்க்களமா இருக்கு. இவங்கள தூக்கிட்டு போகும்போது அந்த மாதிரி ஒரு இதுவா இருக்கும்போது, முனிகள்லாம் கூட அவங்கள திரும்பி பார்க்குறாங்க அப்படிங்கிறேன். நீங்க புண்ணியம் என்ன செய்யும்? பாபம் என்ன செய்யும்? புண்ணியத்துக்கு ஒண்ணும் அதெல்லாம் இது இல்ல. அப்படிங்கிற மாதிரி வரட்டு விவாதம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னு சொன்னா, புண்ணியம் எவ்ளோ செய்யுது அப்படிங்கிறதெல்லாம் எங்க நம்மளால தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா, இந்த மாதிரி நிகழ்வுகள் மூலியமா நம்மளால தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறது. பாருங்க அவரு வ பொறக்கும்போது இப்படி அப்படின்னா கூட பார்த்தீங்கன்னா கூட, அவங்க அம்மா வயித்துக்கு வந்த உடனே கூட பார்த்தீங்கன்னு சொன்னா, முதல் 6 மாசத்துக்கு வரைக்கும் கூட 6 மாசத்துக்கு முன்னாடியில இருந்து கூட பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, என்ன ஆகுது? தேவலோகத்துல இருந்து சௌதர்மேந்திரன் எல்லாரையும் அனுப்புறாரு அவங்களுக்கு சேவை பண்றதுக்கு. யாருக்கு?
குழந்தையோட புண்ணியம் காரணமா அவங்க அம்மாவுக்கு சேவை கிடைக்குது. தேவிகள்லாம் வந்து அங்க வந்து செய்றாங்க. இப்போ அவங்களுக்கு வந்து அந்த 6 குலாச்சல தேவிகள் வந்து அவங்களுக்கு சேவை பண்றாங்க. அதுக்கப்புறம் வந்து சப்பன் குமாரிகள்லாம் வந்து தேவியர்லாம் கூட வந்து அவங்க அம்மாவுக்கு சேவை பண்றாங்க. இது யாருனால நடக்குது? அவங்க அம்மாவுக்கு வந்தா பண்றாங்க? கிடையாது. அவங்க வயதுல இருக்க குழந்தையோட மகிமை காரணமா, புண்ணியம் காரணமா தான் அந்த மாதிரி வந்து நடக்குது அப்படிங்கிறது தான். ஸோ யார் வந்து பிரதமான யோக கதைகளாகட்டும், இல்ல பிரதமான யோகத்தை வந்து சரியான முறையில வந்து படிச்சோம் அப்படின்னா தான், அந்த புண்ணிய பாபம் பத்தின நெறைய டீட்டெயில்ஸ நம்மளால தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறது தான். இல்லன்னு சொன்னா சும்மா நம்ம எல்லாம் வாய்க்கு வந்தது நம்ம சொல்ற மாரி புண்ணியம் என்ன, பாபம் என்ன எல்லாம் ஒண்ணுதான். எதுக்கு இத செய்யணும்? எதுக்கு அத செய்யக்கூடாதுன்னு இது பண்ணி நம்ம நெறைய விவாதம்லாம் பண்றோம். அது அப்படி இல்ல அப்படிங்கிறது தான். ஸோ பிரதமானம் படிக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து கர்ம சித்தாந்தத்தில நேரடியா படிக்கும்போது உங்களால வந்து அந்த புண்ணிய பாப கர்மத்தினுடைய அந்த விளைவுகளையோ, அந்த இதையும் உங்களால வந்து சரியா புரிஞ்சுக்க முடியாது. அப்ப பிரதமான யோகம் படிக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, கர்ம சித்தாந்தத்தையும் உங்களால வந்து சரியா வந்து கிரகிச்சுக்க முடியும் அப்படிங்கிறது தான். ஸோ இதுல தான் வந்து அந்த புண்ணிய பாவம் மூலியமா பார்த்தீங்கன்னா, அந்த கர்மம் மூலியமா வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி பந்தம் ஏற்படுது? எப்படி அந்த பந்தம் நஷ்டம் அடையுது? அதே மாதிரி அது கர்மம் வந்து இதெல்லாம் படிக்கணும். மத்த அனுயோகங்கள்லாம் நீங்க படிச்சீங்க அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு என்னென்ன தெரிஞ்சுக்க முடியும்? கர்மங்கள் வந்து எப்படி பந்தமாகுது? புண்ணிய பாவ கர்மங்கள் எப்படி கர்மம் பந்தமாகுது? கர்மம் எப்படி நஷ்டம் அடையுது? கர்மம் உதயத்துக்கு வந்தா, நாம எப்படி வந்து நம்மளுடைய சமதா பாவனைய வந்து நம்ம வச்சுக்க முடியும்? இதெல்லாம் தான் நம்மளால வந்து பார்க்க முடியுமே தவிர, ஆனா பிரதமானி யாகம் படிக்கும்போது தான் உங்களால வந்து புண்ணிய பாபம் பத்திலாம் சரியா புரிஞ்சுக்க முடியும். அதனுடைய மகிமைய பத்தி நமக்கு வந்து சரியா புரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறதான். கிரகஸ்த நிலையில இருக்கும்பொழுது, ஸோ பேசிக்கா நம்ம என்ன பண்றோம்? எப்படி அத சரி பண்ணிக்கலாம்? எங்க தப்பு பண்றோம்? அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, நாம பிரதமானி யோகத்துல சரியா அத படிச்சோம் அப்படின்னா தான், நம்மள திருத்திக்கிறதுக்கும், அது புண்ணிய பாவத்தினுடைய மகிமைய பத்தி நம்மளால வந்து தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த மகிமை காரணமா எவ்வளோ எவ்வளோ பெரிய காரியம்லாமும் நடக்குது அப்படிங்கிறதையும் நம்மளால வந்து தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறது தான். ஒரு தனி உயிரோட புண்ணியம் காரணமா பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா, ஒரு ஊரே சந்தோஷம் அடையுது. அந்த பொறக்கிற நேரம் பார்த்தீங்கன்னா, சொல்றோம் 3 உலகம் அது ஜனிக்கும் பொழுது, 3 உலகமும் ஒரு க்ஷணம் வந்து அவ்ளோ சாந்த அடையுது, அவ்ளோ சந்தோஷம் அடையுது அப்படிங்கிற பொழுது, நெ நரகத்திலோட பார்த்தீங்கன்னு சொன்னா சாந்தி கிடைக்குது. அந்த ஒரு க்ஷணம் அந்த உயிர்கள் கூட அது ஒரு ஆஸ்வாசம், ஒரு கேப் கிடைக்குது. அப்படின்னு சொல்லும்போது, அந்த ஒரு தனிப்பட்ட உயிரோட புண்ணியத்தினுடைய மகிமைய நம்மளால வந்து பார்க்க முடியும். அதே மாதிரி ஊரெல்லாம் சந்தோஷப்படுது. ஜெயினி, அஜெயினி அப்படிலாம் எதுவுமே கிடையாது. அவர் பொறக்குறாரு, பகவான் பொறக்குறாரு அப்படின்னு சொன்னா, ஊரே வந்து சந்தோஷம் அடையுது. யாருக்கும் வந்து அந்த குழந்தை மேல வந்து பொறாமையோ, இல்ல இதுவோ, க அந்த மாரிலாம் துக்கமோ, எதுவுமே வந்து துவேஷ பாவமோ, அந்த குழந்தை பிறப்ப பத்தி தப்பா பேசுறதோ, அதெல்லாம் எதுவுமே வந்து நடக்கிறதே கிடையாது. ஏன் வந்து அத பத்தி தப்பா பேச்சு இல்ல? ஏன் வந்து அத பத்தி உங்களுக்கு வந்து அந்த குழந்தை மேல பொறாம வரல? ஏன்னு சொன்னா, அந்த குழந்தையோட மகிமை, புண்ணியம் அந்த அளவுக்கு வந்து என்னவா இருக்கு? ஸ்ட்ராங்கா இருக்கு அதுக்கு. ஸோ அதனால வந்து வீட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு வந்து ஏன்னா ஒரு வீட்ல வந்து பார்த்தீங்கன்னா, எந்த குழந்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஏன்னா எல்லாமே தேவைப்படும். உங்களுக்கு ஒரு ஒரு காரியம் நடக்கணும் அப்படின்னு சொன்னா, அப்ப உங்க புருஷார்த்தமும் இருக்கணும், உபாதான சக்தியும் இருக்கணும். அதுல வந்து அந்த உபாதான சக்தி வந்து புண்ணியம் அதிகமா இருந்தது அப்படின்னா தான் உங்களால அத வந்து ஏற்படுத்தி அந்த இதையும் நம்மளால பண்ண ஒரு பாவனைய வந்து செயல்படுத்தணும் அப்படின்னாலும் சரி, இல்ல உங்களுக்கு வந்து சரியான இத பண்ணணும் அப்படின்னாலும், எது பண்ணணும் அப்படின்னாலும், உங்களுக்குள்ள என்ன இருக்கணும்? அந்த புண்ணியம் உபாதான சக்தியில புண்ணியம் வந்து ஜாஸ்தியா கூட இருந்தது அப்படின்னா தான், உங்களால உங்களுக்கு பாவனையிலே மாற்றம் ஏற்படணும் அப்படின்னா கூட அதுக்கு வந்து அந்த நிமித்தம் வந்து அந்த மாரி ஸ்ட்ராங்கான நிமித்தம் வந்து நமக்கு வந்து இருக்கணும் அப்படிங்கிறது. அப்ப பகவான் நிமித்தமா இதெல்லாம் நடக்குது அப்படின்னு சொன்னா, அப்ப அந்த பகவான்கிற நிமித்தம் அது வெறும் குழந்தை தான். இன்னைக்கு தான் பொறந்திருக்கு. ஒரு நாள் குழந்தை. அது புண்ணியத்தினுடைய மகிமை அது எவ்வளோ பெரிய நிமித்தமா இருக்கு. எல்லாருக்கும் சந்தோஷத்த குடுக்கறதுல ஆகட்டும், எல்லாருக்கும் பாவனைய மாத்துறது ஆகட்டும். ஏன்னா எல்லாமே இதுவா இருக்கவங்க கூட பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, பொறாமப்படுறவங்க, இது பண்றவங்க, மனசுல அவ்ளோ விசுத்தி இல்லாம இருந்தாங்க அப்படின்னா கூட, கலுஷம் இருக்குது, கஷாயம்லாம் இருந்தது அப்படின்னா கூட, அந்த குழந்தை நிமித்தமா அவங்க மத்தவங்களுக்கு என்ன எடுத்தது, மனசுல வந்து விசுத்தியும் வந்து ஏற்படுது அப்படிங்கிறது தான். அப்போ அந்த நிமித்தம் வந்து எவ்வளோ பலம் வாய்ந்த நிமித்தமா இருக்கு. ஈவன் உபாதானத்துல வந்து பார்த்தீங்கன்னா, சக்தி குறைஞ்சதா இருந்தது அப்படின்னா கூட, நிமித்தத்துல சக்தி அதிகமா இருக்கும்பொழுது, சம்டைம்ஸ் அது வந்து விளைவுகள வந்து பலன் வந்து மாத்தி இது பண்றதுக்கான இது நமக்கு நடக்க முடியும் அப்படிங்கிறது தான்.
ஸோ இப்ப இந்த இது இருக்கும்போது பார்த்தீங்கன்னு சொன்னா, இங்க எதுவுமே உங்களுக்கு வந்து அந்த அங்க அந்த இது பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, பகவான் இது பண்ணப்பட்டு யாருக்கும் வந்து அந்த பயம், சோகம் அதெல்லாம் எதுவுமே வந்து அந்த நேரத்துக்குள்ள எல்லாருக்கும் எப்படி இருக்கு பாவனை, ஒரே மாதிரி மகிழ்ச்சியா தான் இருக்கு. மரணம் அடையறத பத்தியோ, இது பத்தியோ அந்த மாதிரி பயமோ, சோகம் அதெல்லாம் அவர சுத்தி எதுவுமே கிடையாது. அவர சுத்தி இருக்கவங்களுக்கு எல்லாம் வந்து வெறும் ஆனந்தம், ஆனந்தம் மட்டும் தான். ஸோ எதுவரைக்கும் அவங்க வந்து அந்த மாதிரி அந்த புண்ணியசாலியா, அந்த புண்ணியசாலி व्यक्ति இருக்காங்களோ, ஸோ அதுவரைக்கும் அவங்கள சுத்தி இருக்கவங்களுக்கு எது ஏற்படுறதில்ல, இந்த மாதிரி பயம் ஏற்படுறதில்ல, நோய் ஏற்படுறதில்ல. எதுவுமே வந்து எல்லா பக்கமும் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அந்த ஒரு இவங்களோட அந்த நிமித்தம் காரணமா, புண்ணிய நிமித்தம் காரணமா தன்னை சுத்தி இருக்கிறவங்களுக்கும் எவ்வளோ பெரிய பாதிப்பு அது ஏற்படுத்துது அப்படிங்கிறது தான். அதுல வந்து அதுக்கும் அவரு ஒரு இன்சிடென்ட்டும் சொன்னாரு. அவருடைய இதும்போது பார்த்தீங்கன்னா, அவர் வந்து பின்றையில வந்து சாதுர்மாசம் பண்ணும்பொழுது, ஸோ அவருக்கு வந்து அந்த வருஷம் வந்து பின்றையில சாதுர்மாசம் பண்றாரு. ஸோ அப்ப அங்க பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, எல்லாம் வந்து அது ஒரு சின்ன அதாவது ஒரு நடுத்தர ஊர் மாதிரி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா. அங்க பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா, அது கொஞ்சம் குடும்பங்கள் தான் இருக்காங்க. அங்க தான் அவருக்கு அந்த வருஷம் சாதுர்மாசத்துக்கு இதுவாகுது. அங்க வராரு. அங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, யங்ஸ்டர்ஸ்லாம் அந்த அளவுக்கு யாருமே அந்த சின்ன வயசு அது படிக்கிற குழந்தைங்க அந்த மாரிலாம் நெறைய பேர். எல்லாம் பெரும்பாலானவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, எல்லாம் வந்து ஒரு நடுத்தர வயசுக்கு மேற்பட்டவங்களா இருக்காங்க. அந்த மாதிரி இருக்காங்க. சும்மா ஒரு பெரும்பாலும் படிக்கிறதுக்காக, அ உத்தியோகத்துக்காக எல்லாம் அந்த வீடுகள்ல இருந்து எல்லாம் வெளியில போயிட்டாங்க. நெறைய பேர் வீட்ல வந்து யாருமே இல்லாம, கொஞ்சம் வயசானவங்களா, நடுத்தர வயசுக்கு மேற்பட்டவங்களா இருக்கவங்க தான் அந்த ஊர்ல, அந்த வீடுகள்ல இருக்காங்க. இந்த மாரி தான் ஆளுங்க இருக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஊர்ல அவருக்கு வந்து சாதுர் மாசம் போறாரு அந்த வருஷம். ஸோ அப்ப போம்போது அவங்களும் அவங்ககிட்ட சொல்றாங்க. ஒரு பேச்சுவாக்குல அங்க சொல்றாங்க. எங்க ஊர்ல வந்து பார்த்தீங்கன்னா, இவ்ளோ வயசானவங்களா நாங்க இருக்கோம் இந்த ஊர்ல. எந்த மாதிரின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அ ஒரு மாசமும் யாராவது ஒரு வயசானவங்க வந்து இறந்துகிட்டே இருப்பாங்க. அந்த அந்த இது வந்து குறையறதே கிடையாது. மாசம் மாசம் பார்த்தீங்கன்னா, யாரோ ஒருத்தர் வந்து டிக்கெட் வாங்கிட்டு போயிட்டே இருக்காங்க. ஸோ எல்லாருமே அந்த அளவுக்கு வயசானவங்களா அந்த ஊர்ல இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க. ஆனா, அந்த வருஷம் பார்த்தீங்கன்னு சொன்னா, இவர் சாதுர் மாசம் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அது கூட வந்து அவர் சொன்னாரு, "நான் வந்து அத பத்திலாம் ஒண்ணும் யோசிக்கல. முதல்ல போம்போது அவங்க அந்த மாதிரி சொன்னாங்க. பட் ஆனா அதே மாதிரி சாதுர் மாசம் முடிஞ்சு விஹாரம் கிளம்பும்போது பார்த்தீங்கன்னா, எல்லா விதத்தையும் சொல்றாங்க. மகாராஜ் நீங்க வந்ததுனால இப்படி நடந்தது, அப்படி நடந்தது, இப்படி நடந்ததுன்னு எல்லாம் பாராட்டுறது அதெல்லாம் வந்து நடக்கும் இல்லையா? ஒரு ஒரு முடிஞ்சு மகாராஜ்லாம் விஹாரம் கிளம்புனாங்கன்னு சொன்னா, உங்கள நாங்க இது மாரி இருக்கு, கஷ்டமா இருக்கு, அந்த மாரி இருக்கு. நீங்க இருந்தபோது எங்களுக்கு இதெல்லாம் கிடைச்சது அப்படிங்கிற மாரி சொல்ற மாரி இருக்கும்பொழுது, அப்ப வந்து இதையுமே வந்து சர்ச்சையில சொல்றாங்க. என்ன சொல்றாங்க, "மகாராஜ் இந்த மாரி இது எப்பவுமே நடந்ததே இல்ல. இந்த சாதுர் மாசம் 3 மாசம் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, ஆரம்பிச்சு இந்த தீபாவளி முடியிற வரைக்கும் யாருமே வந்து யாருடைய வீட்லயுமே வந்து மரணம் ஏற்பட்டு ஒரு சோகமான சூழ்நிலையே வந்து எங்களுக்கு வந்து ஏற்படல இந்த 4 மாசத்துல. இது பெரிய அதிசயம்." அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து அங்க பேசுறாங்க. இதுக்காக அவர் மகா மகாராஜ் இருக்கிற வரைக்கும், அங்க வந்து உங்களுக்கு வந்து அந்த அந்த சோகம் அவங்க மக்கள் சோகம் அடையிற மாதிரி ஒரு நிகழ்வு வந்து அங்க நடக்கல. எல்லாருமே மகராஜ் இருக்கும்பொழுது, அந்த தர்மத்தில ஈடுபடுறதுக்கும், அதுல ஆனந்தம் அடையறதுக்குமான ஒரு சூழல் தான் அங்க வந்து இருக்குது. அவர் சொல்றாரு, அது வந்து நான் தான் காரணம்னு சொல்ல முடியாது. ஆனாலுமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, ஏதாவது ஒரு நல்லது நடக்குது அப்படிங்கிற பொழுது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, தனிப்பட்டவங்களோட புண்ணியத்த தாண்டி இப்போ ஒரு நல்லது நடக்கணும் அப்படின்னு சொன்னா, எந்த உயிருக்கு வந்து அது நல்லது நடக்குமோ, அந்த உயிரோட தனிப்பட்ட புண்ணியத்தையும் தாண்டி, அது சுத்தி இருக்கிற மத்த விஷயங்களும், அதுலயும் அந்த அந்த புண்ணியத்தினுடைய இது வந்து எஃபெக்ட் வந்து அந்த சூழல் இதெல்லாமும் உங்களுக்கு வந்து பாதிப்ப ஏற்படுத்தி, உங்களுக்கு வந்து அந்த புண்ணியத்தினுடைய பலன வந்து அதிகமாக்குறதோ, குறைக்கிறதோ, அதுவுமே உங்களுக்கு வந்து பாதிப்ப ஏற்படுத்த முடியும் அப்படிங்கிறது தான். அதனால ஒரு தனிப்பட்ட உயிருடைய இது மட்டுமே அந்த மாதிரி ஆனா ஒரு தனிப்பட்டோட உயிரோட புண்ணியம் வந்து ஜாஸ்தியா இருந்ததுன்னு சொன்னா, எல்லாருக்கும் நன்மை நடக்கிறதும் நடக்க முடியும். அதே மாதிரி ஒரு தனிப்பட்ட உயிருக்கு வந்து அந்த புண்ணியம் காரணமா அதுக்கு நடக்க வேண்டியதனுடைய அதுக்கு கிடைக்க வேண்டியதனுடைய பலன்ல வந்து அதிகமா குறைச்சல் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, அதுவும் வந்து கூட அவங்களோட இருக்கிறவங்க, அவங்க எந்த சூழல்ல இருக்காங்க, எந்தெந்த நிமித்தங்களோட அவங்க இருக்கிறாங்களோ, அதனுடைய பிரபாவமும் அங்க வந்து இருக்க முடியும் அப்படிங்கிறது. அதையும் வந்து பார்த்துக்கணும் அப்படின்னு எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து நிமித்தம் ஸ்ட்ராங்கா இருக்கணும். உபாதான சக்தி ஸ்ட்ராங்கா இருக்கும்பொழுது தான் இதெல்லாம் நடக்க முடியும். ஏன்னா புண்ணிய பாபம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு உங்களுக்கு இந்த நிலையில சம்சார நிலையில இருக்கும் பொழுது, அது பெரிய பாதிப்ப உங்களுக்கு குடுக்க முடியும் அப்படிங்கிறது தான்.
ஸோ இந்த ஸ்லோகத்திலேயே அவர் என்ன சொல்லியிருக்காரு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஜன்மோத்சவத்தில ஆனந்ததாய் எல்லாருக்குமே வந்து ஆனந்தம் குடுக்கக்கூடியதா இருக்கிறது அப்படிங்கிறதான். அது பார்த்தீங்கன்னா, ஏன்னா அப்ப சௌந்தரமேந்திரனுக்கு அவ்ளோ ஒரு ஆனந்தம் இருக்கு அவருக்கு. பார்த்தீங்கன்னா, அவர் வந்து அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நடனம் ஆடுறாரு. எப்ப நடனம் ஆடுறாரு? குழந்தைய வந்து சுமேறு மலைக்கு எடுத்துட்டு போறாரு. அங்க வந்து அபிஷேகம் பண்றாரு. பெயர் சூட்டுறது அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம், அந்த குழந்தைய கொண்டு வந்து ஒப்படைக்கிறதுக்கு திருப்பி அவங்க இடத்துக்கே கொண்டு வந்ததுக்கு அப்புறமா, அந்த குழந்தைய வச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு நடனம் உண்டு. அந்த நடனத்துக்கு பேர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆனந்தம் அப்படிங்கிற பேரா தான் அது இருக்கு. இதே மாரின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து நம்ம 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 நெறைய கேள்விப்பட்டிருக்கலாம். அந்த தாண்டவ நடனம் நடராஜருக்கெல்லாம் சொல்லுவோம். ஸோ அந்த அளவுக்கு அவங்க வந்து தன்ன மறந்து அப்படி ஒரு வேகமா, அவ்ளோ உணர்வு வயப்பட்ட நாடகங்கள். அதே மாரி தான் சௌந்தரமேந்திரன் அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி ஒரு ஆனந்த நடனம் வந்து அப்போ வந்து ப பண்றாரு. அவரு வந்து சச்சி எதிரெல்லாம் அந்த மாரி ட்ராமா அவரு அந்த சந்தோஷத்தலாம் அவர் அந்த மாரிலாம் ஆடுனது கிடையாது. அவரு எப்ப ஆடுறாரு? குழந்தைய ஜினபாலகன பார்க்கும்போது, ஜினபாலகனுக்கு அங்க பண்றதெல்லாம் மலையில பண்ணும்போதெல்லாம், அந்த கிரியைகள்லாம் பண்ணிட்டு, அந்த குழந்தைய வந்து திருப்பி அங்க கொண்டு வந்து சேர்க்கும்போது, அப்ப அந்த நடனத்த அவரு அந்த ஒரு சமயம் மட்டும் தான் அந்த நடனத்த ஆடுறாரு. ஸோ அவ்ளோ சந்தோஷம், அவ்ளோ இது அது ஒரு டான்ஸ் ஆட வை டான்ஸ் ஆடணும் அப்படிங்கிற மாரி, அந்த நடனம் ஆடணுங்கிற மாரி அந்த பாவனை அவருக்குள்ள ஏற்பட்டு, அந்த எதனால அந்த அளவுக்கு அந்த உற்சாகம், உந்துதல் எதனால கிடைக்குது? அந்த குழந்தை நிமித்தமா தான் உங்களுக்கு வந்து கிடைக்குது அப்படிங்கிறது. ஸோ அவருக்கு வந்து மத்த நேரத்துல அந்த பாவம் வரல அவருக்கு. நடனம் ஆடுற பாவம் அப்படிங்கிறதெல்லாம் வரல அவருக்கு. ஏன் எப்போ வருது? அந்த குழந்தைய பார்க்கும்போது தான் வருது. ஸோ எந்த பாவனையமா இருந்து கூட பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, எல்லாமே வந்து எல்லா நேரத்துலயும் வந்துர முடியாது அப்படிங்கிறது தான். ஸோ அவ்ளோ மகிமையானதா விஷயமா அது இருக்கு. ஏன்னா, அந்த சந்தோஷம் வர்றது அப்படிலாம், அதெல்லாம் தானா வரல. எது காரணமா வருது? இந்த நிமித்தம் காரணமா தான் வருது. பாலகனால குழந்தை தீர்த்தங்கர் பாலகனால அது வந்து ஏற்படுது அப்படிங்கிறது தான். ஸோ அதனால வந்து 3 உலகத்திலயும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு எஃபெக்ட் வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது? ஒரு சின்ன ஒரு கண்டிப்பா ஒரு பாதிப்பு அங்க ஏற்படுது. அந்த குழந்தை பொறக்கும்போது அந்த மாரி இருக்கும் பொழுது அப்படிங்கிறது தான். அதனால வந்து இத பத்தி வந்து பேசுறதுக்கே எல்லாம் வந்து அத பத்தி பேசுறதுக்கு என்ன இருக்கு? அத பத்தி யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு? அப்டின்லாம் சொல்றாங்க. ஆனா கண்டிப்பா இந்த மாதிரி இதையும் வந்து நம்ம வந்து யோசிக்கணும் அப்டிங்கிறது தான். ஸோ இந்த மாதிரி பிரபாவம் வந்து பார்த்தீங்கன்னா, எப்பவும் எல்லாராலயும் ஏற்படலாம் முடியாது அப்டிங்கிறது தான். ஸோ அதனால வந்து யாரும் இந்த மாதிரிலாம் செய்ய வைக்க முடியாது. மத்தவங்கள செய்ய வைக்கிறாங்க. அவங்க புண்ணியம் செய்ய வைக்குது. தேவர்கள் வந்து அவங்களுக்கு வேலை செய்ய வைக்குது. அவங்க அம்மாவுக்கு சேவை செய்ய வைக்குது. எது செய்ய வைக்குது? அவருடைய புண்ணியம் அவங்கள கேட்காமயே அவங்களலாம் வந்து தானா வந்து செய்ய வைக்கிற மாரி, அந்த மாரி ஒரு புண்ணியம் இருக்கு. எல்லாரும் பங்கெடுத்துறோம். நீங்க பார்த்தீங்கன்னா, சாதாரணமா நம்ம அ இந்த மாதிரி நம்ம உலக விவகாரத்துல பார்த்தோம்னு சொன்னா, ஏதோ ஒரு பிரபலம் வந்து ஏதாவது ஒரு ஃபேமஸ் ஆறாங்கன்னு சொன்னா, அவர் மேல வந்து யாருக்கு வந்து உங்களுக்கு வந்து சந்தோஷம் இருக்குங்களோ, அந்த குரூப் மட்டும் தான் அத வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஒரு பொலிட்டீஷியனுடைய வெற்றிய பார்த்தீங்கன்னு சொன்னா, யாருக்கு அந்த பாலிடிக்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கோ, யாருக்கு அந்த பொலிட்டீஷியன் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கோ, அந்த கும்பல் மட்டும் தான் பண்ணுவாங்க. இல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்டவங்களா இருந்தாங்கன்னா, அது சம்மந்தப்பட்டவங்க அவங்க மட்டும் தான் அந்த வெற்றிய கொண்டாடுவாங்க, சந்தோஷப்படுவாங்க. இல்ல அது அவங்க அவங்க பத்தின இதுக்கு சந்தோஷப்படுவாங்க. ஆனா இங்க வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒரு குறிப்பிட்ட 3 உலகமுமே அவருடைய பிறவிக்காக அவருடைய ஜன்மம் ஆகும்போது, எல்லாருமே வந்து பங்கெடுத்துக்கிறாங்க. அந்த நிகழ்வுகள பங்கெடுத்துக்கிறாங்க. அப்ப வந்து அந்த ஜனபாலகனுக்கு தான் அந்த மாதிரி ஒரு இது இருக்கு அப்படிங்கிறது தான். ஸோ அப்ப அந்த சுமேரு மலைக்கு எடுத்துட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா, அந்த காட்சி அப்பயே சொன்னாரு. அவங்க அம்மா பாட்டுன்னு பிரசவ அறையில படுத்துட்டு இருக்காங்க. அவங்க வந்து சச்சி மாதேவி என்ன ஒரு இது குடுத்தாங்களோ, அத கையில புடிச்சுட்டு, அதுதான் தான் குழந்தைன்னு நெனச்சுட்டு, அவங்க ஒரு அ இதுல வந்து பொ இந்த உலகத்துல இருக்கிறாங்க. அப்பா வந்து வெளியில இருக்காரு, பார்க்குறாரு. "என்னடா இது என் குழந்தைய தூக்கிட்டு போறீங்க? என்ன நடக்குதுங்கன்னே தெரியாம" அவரு பாட்டுக்கு நின்னு பார்த்துட்டு இருக்காரு. அவர கூட கூட்டிட்டு போகல. வெறும் குழந்தைய மட்டும் தான் தூக்கிட்டு போறாங்க. அவங்க அப்பாக்குன்னு ஒரு மரியாதை கூட குடுக்கல. அதையும் அவர கூட கூட்டிட்டு போல. அந்த செலிப்ரேஷனுக்கு எது இதுவா இருக்கு? அந்த குழந்தை மட்டும் தான் அங்க இதுவா இருக்கு. ஸோ அந்த குழந்தைய மட்டும் தான் எடுத்துட்டு போறாங்க அப்படின்னு பார்க்குறோம். அந்த சுமேரு மலையில பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா, அந்த மாதிரி குழந்தைய வச்சு அபிஷேகம்லாம் பண்ணதுக்கப்புறம், அலங்காரம்லாம் பண்றாங்க. பண்ணதுக்கப்புறமா பார்க்குறாங்க. அந்த கட்டை விரல, அந்த இந்த கட்டை விரல் வந்து பார்த்தீங்கன்னா, வலது காலுன்னு நெனைக்கிறேன். ஸோ அதோடைய கட்டை விரல்ல அந்த சின்ன பாக்கு ஏன்னா பகவானுடைய உடம்பு பூரா வந்து 1008 சின்ன லட்சணங்களா இருக்கு அவருக்கு. ஸோ அதில பார்க்கும்போது, அதில என்ன இருக்கு அவங்களுக்கு, அந்த சிங்க வடிவம் இது வந்து அந்த குழந்தையோட கால் கட்டை விரல்ல இருக்கு. அத பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவங்க வந்து என்ன பேர் வைக்கிறாரு சௌதர்மேந்திரன். எம் க குழந்தைக்கு வந்து முதல்ல அந்த பேர சொல்றது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, சௌதர்மேந்திரன் தான் ஃபர்ஸ்ட்டு பேர் அனவுன்ஸ் பண்றதெல்லாம் அவரு தான்
அனௌன்ஸ் பண்றாரு. அவர் அதே மாதிரி பகவானுடைய சின்னம் என்ன அப்படிங்கிறதும் அவர் தான் வந்து பார்த்துட்டு அனௌன்ஸ் பண்றாரு. ஸோ அங்க வந்து அவர் என்ன பேரு சொல்றாரு அப்படின்னு சொன்னா, வீர அப்படிங்கிற பேர் தான் அவர் வந்து அந்த குழந்தைக்கு சொல்றாரு. அந்த மாரி பெயர் வந்து வீர அப்படிங்கிற பேர் தான் சொல்றாரு. பின்னாடி நம்ம பகவானுக்கு ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா 5 பெயர் இருக்கு உங்களுக்கு. வர்த்தமானன் இருக்கு, சன்மதி இருக்கு, அந்த மாரிலாம் இருக்கு. ஸோ வர்த்தமானங்கிற பெயர் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, பின்னாடி நாள்ல அது வந்து அந்த நிகழ்வு காரணமா, அந்த மாதிரி ஒரு நிகழ்வு காரணமா எந்த சூழ்நிலையில யார் வந்து இது பண்ணாலும், அந்த குறிப்பிட்ட இன்சிடென்ட்ட வச்சு அந்த பேர்லாம் வந்து வந்ததாவும் சிலதெல்லாம் இருக்கு. ஸோ சௌதர்மேந்தன் ஃபர்ஸ்ட் வைக்கிற வந்து பேர் பார்த்தீங்கன்னா, வீர அப்படிங்கிறது தான். ஸோ வர்த்தமானங்கிற பேர் வந்து ஏன் வந்தது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, மகாவீர் சுவாமி பொறந்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அத சுத்தி இருக்கிறவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்குமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, வர்த்தம்னா வளர்ந்துகிட்டே போறது. ஸோ வளர்ச்சி அடைஞ்சுகிட்டே போறது. ஸோ அந்த மாதிரி ஒரு இதுவா இருந்தது அவர் பிறந்த உடனே. அப்படிங்கிற பொழுது எல்லாத்திலும் எல்லாருக்கும் அந்த மாதிரி ஒரு சூழல் இருந்தது அப்படிங்கிறதுனால தான் அவர் வந்து அதுக்கப்புறமா வந்து அவர வர்த்தமானன்ங்கிற பேர்ல வந்து அவர வந்து அழைக்கிறோம். இதுக்கு வந்து ஈவன் வந்து வர்த்தமானங்கிற பேர் பொறுத்தவங்க அவர் பின்னாடி கூட ஒண்ணு சொல்வாரு. அவருடைய சாரித்திரம் எப்படி இதுவாயிட்டு இருக்கு. அத ஒட்டி அவருக்கு அது பொருத்தமான பெயர் அப்படிங்கிற மாரி இது வச்சும் சொல்லுவார். தத்துவத்த வச்சும் சொல்லுவார். ஸோ இங்க அவர் சொல்றது வந்து அந்த சூழல்ல அந்த மாரி இருந்ததுனால தான் அந்த வர்த்தமானங்கிற பெயரும் அந்த மாதிரி வந்தது அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அவருக்கு வந்து என்ன சொல்றது? ஒரு ஒரு கதை கூட மகாவீர் சுவாமி காலத்துல நடந்ததா ஒரு கதை கூட சொல்றாங்க. என்னன்னு சொன்னா, அ சௌதர்மேந்திரன் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, குழந்தைய தூக்கிட்டு போறாரு. கூட்டிட்டு போய் சுமேரு மலையில உட்கார வைக்கிறாரு. உட்கார வச்சதுக்கு அப்புறம் இந்த குடத்தோட அளவெல்லாம் பார்த்தீங்கன்னா, அவ்ளோ பெரிய குடம் அதெல்லாம். ஆக்சுவலா அதுல அபிஷேகம் பண்றதுக்கான இருக்கிற அந்த குடங்கள்லாம். ஸோ அந்த சைஸும் பகவானுடைய சைஸும் பார்த்தோம்ன்னு சொன்னோம்னா, அந்த குழந்தையோட சைஸும் பார்த்தோம்னா, எவ்ளோ வருது. அந்த தண்ணீல வந்து பார்த்தோம்ன்னு சொன்னா, எல்லாம் மூழ்கி போயிடும் இல்லையா? அந்த அவ்ளோ தண்ணிய ஊத்தி அபிஷேகம் பண்ண போறாங்க. ஸோ அப்படின்னு சொல்லி இவருக்கு ஒரு சின்ன டவுட் வருது சௌதர்மேந்தனுக்கு. வ ஐயோ! இந்த குழந்தை தாங்குமா? இவ்ளோ தண்ணீய ஊத்துனா? அப்படிங்கிற மாதிரி. ஸோ அப்போ வந்து அ அந்த குழந்தை வந்து அந்த கட்டவெரல வந்து லேசா அந்த அந்த இதுல அந்த எதுல உட்கார்ந்து இருக்காங்களோ, அந்த சுமேரு மலையில அந்த அந்த அபிஷேகம் பண்றதுக்கான அந்த இந்த சிலை இருக்கு இல்லையா? அதுல வந்து உட்கார்ந்திருக்கும்போது அத அமுக்கும்பொழுது, அந்த இது வந்து அசையுது. அந்த உட்கார்ந்திருக்க அந்த இது. ஸோ அத பார்த்தோனே அவருக்கு வந்து தப்பா கூட நினைச்சது கூட வந்து பெரிய தப்பு தான். ஒருத்தர பத்தின இதுவ தப்பா நினைக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் அந்த நிகழ்வு நடந்தத பத்தின அந்த கதை. ஏன்னா பாலகன் வந்து அந்த அளவுக்கு சாமர்த்தியசாலி. இவ்ளோ தண்ணி ஊத்துனா கூட அந்த குழந்தை தாங்கிக்கும். அதுக்கு எதுவும் ஏற்படாது. ஒரு தும்மல் கிடையாது. ஒரு அச்சு புச்சு ஒண்ணும் கிடையாது. அவ்ளோ குடம் தண்ணி தப தப தபன்னு எல்லாம் ஊத்தும்போது கூட. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அது அந்த அந்த குழந்தையினுடைய வலிமை. அந்த அந்த அளவுக்கு அது வலிமையான குழந்தையா இருக்கு அப்படிங்கிறதாம். ஸோ அப்ப அத பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அது அதுனோண்டு குழந்தை அப்ப அது பொறந்தோனே அது புண்ணிய காரணமா மத்தவங்களுடைய பாவனைகள் கூட அவங்க மனசுல நினைக்கிறது கூட வந்து பார்த்தீங்கன்னா, தப்பா ஒண்ணும் நினைச்சிட முடியாது. ஸோ அந்த அளவுக்கு கண்ட்ரோல் பண்ற மாரி அந்த புண்ணியம் வந்து அவ்ளோ தீவிரமான புண்ணியமா அது இருக்கு அப்படிங்கிறதாம். ஸோ அதனால வந்து அந்த திரவியத்தோட புண்ணியம் வந்து எந்த ஒரு திரவியம் வந்தாலும் அதனுடைய புண்ணியம் இருக்கும்போது, அதனுடைய ஆளுமை குணம் வரும்பொழுது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, அவ்ளோ அது அது புண்ணிய காரணமா தான் எல்லாம் நடக்குது. எல்லாம் என்ன பண்றாங்க, அபிஷேகம் பண்றதுக்கு எல்லாம் வராங்க. எல்லாரும் நான் பண்ணணும், நான் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க. ஸோ டான்ஸ் ஆடுறாங்க, பார்க்கறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஆரத்தி எடுக்குறாங்களா, ஏன் யாருன்னா சொன்னாங்களான்னு அவங்களுக்கு நீங்க வந்து ஆரத்தி எடுக்கணும், அபிஷேகம் பண்ணணும். இல்ல அது தானா செய்ய வைக்குது அவங்களலாம். எது காரணமா? சுவாமியோட புண்ணியம் காரணமா தான் அத வந்து செய்றாங்க. அப்ப நிமித்தம் வந்து உங்களுக்கு வந்து எவ்ளோ வலிமையானது அப்படிங்கிறது நம்ம வெறும் இது வெறும் கதை தான். இது என்ன இருக்கு பிரதமான யோகத்துல என்ன இருக்கு? வெறும் அவரு பொறந்த கதைய பேசுறதுனால என்ன ஆகும்? அப்படிங்கிற மாரிலாம் நீங்க சொன்னீங்க அப்படின்னு சொன்னா அப்ப வந்து உங்களுக்கு வந்து அது பத்தின சரியான உங்களுக்கு நாலேட்ஜ் இல்ல அப்படிங்கிறது. ஏன்னா பகவானுடைய தீர்த்தங்கர வாணியில வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, எவ்வளவுக்கு எவ்வளவு தத்துவம் பேசியிருக்காரோ, அவர் ஏதோ 4 அணியோகமும் அவருடைய வாணியில வந்து இருக்கு அப்படிங்கிறது. ஸோ 4 அணியோகத்துக்குமே நம்ம வந்து அதே மாதிரி மகிமைய குடுக்கணும். அதே மாதிரி மதிப்ப வந்து குடுக்கணும். ஒண்ணு மட்டும் ஏகாந்தமா எடுத்துக்கிறது, அதெல்லாம் வந்து பண்ணோம் அப்படின்னு சொன்னா, அது வந்து உங்களுக்கு வந்து சம்யக் தர்ஷனமா
இருக்க முடியாது அப்படிங்கதான். எனக்கு வந்து இதுல ருச்சி கிடையாதுங்க. நான் பிரதமான யோகமுமே படிக்க மாட்டேங்க நானு. எனக்கு வெறும் தத்துவம் மட்டும் தான் தேவை. அப்படிங்கிற மாரிலாம் இருந்ததுன்னு சொன்னா, ஏகாந்தமா இதுதான் எடுத்துக்க முடியும் அப்படின்னு சொன்னா, அது கூட அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, அது சம்யக் தர்ஷனமா ஆக முடியாது. அவங்க வந்து மித்யாத்துவத்துல அந்த மாரி ஒரு இது இருந்ததுன்னு சொன்னா, அது மித்யாத்துவத்துக்கான இதுவா தான் அது இருக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. அதனால எத பத்தி 4 அனுயோகமும் சமமா அதுக்கான மரியாதை, அதுக்கான இது அத வந்து குடுக்கணும் அப்படிங்கிறது தான். சமய சாஸ்திரத்துல வந்து பார்த்தீங்கன்னா, என்ன மாரி சர்ச்சை வருது உங்களுக்கு வந்து புண்ணிய பாவம் பத்தி வருதுல்ல. அதுல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, புண்ணிய பாவம் எப்படி பந்தமாகுறது? அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து ஆ அது அது 2 சமமா இருக்கு. அதையும் விட்டோம் அப்படின்னா தான் நம்மளால வந்து ஆத்மாவ அடைய முடியும் அப்படிங்கிற மாதிரிலாம் அதுல வரும். உங்களுக்கு அது கர்ம சித்தாந்தத்துல இது பண்ணும்போதும் சரி, சமய சாஸ்திரத்துல வரும்போது உங்களுக்கு வந்து ஆத்தியாத்மிக இதுல வரும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அப்போ உங்களுக்கு வந்து நீங்க என்ன சொல்றீங்க? உங்களுக்கு பிரதமான யோகம் படிக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு வெறும் புண்ணியம் தானே பந்தமாகுறது அப்படின்ற மாரி நீங்க சொல்றீங்க. அப்போ வந்து சமயசாரம் படிக்கும்போது என்ன பந்தமாகுது உங்களுக்கு? இப்ப சமயசாரம் படிக்கும்போது உங்களால என்ன பண்ணிட முடியும் உங்களால? சமயசாரத்துல என்ன படிக்கிறீங்க? புண்ணிய பாவம் பத்தி படிக்கிறீங்க. அதனுடைய இத பத்தி படிக்கிறீங்க. அது மாரி படிக்கும்பொழுது, நீங்க அப்ப என்ன மாதிரி உபயோகத்துல இருக்கும்? உங்க பாவனை என்ன மாரி இருக்கும்? சுத்தோபயோகத்துல நீங்க இருக்க முடியுமா உங்களுக்கு சமயசாரம் படிக்கும்போது? கண்டிப்பா கிடையாது. அப்பவுமே உங்க உபயோகம் என்னவா இருக்க முடியும்? சுப உபயோகமா தான் இருக்க முடியும். சுப உபயோகமா இருந்தா என்ன கிடைக்க முடியும் உங்களுக்கு? அப்பவும் அதே புண்ணியம் மட்டும் தான் உங்களுக்கு வந்து பந்தமாக முடியுமே தவிர, நீங்க வந்து சுத்த உபயோகத்துக்கோ, இல்ல நீங்க அத தாண்டி போறதுக்கான நிலைமையோ உங்களுக்கு வந்து இருக்க முடியாது அப்படிங்கிறது தான். அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, பகவான்ட்ட 4மே நீங்க வந்து 4 அனுயோகமுமே கண்டிப்பா வந்து படிக்கணும் அப்படின்னு. அதனால தான் என்ன சொல்றாங்க, பிரதமம் சரணம், கரணம், திரவியம் நமக அப்படின்னு சொல்லி கௌதம சுவாமி கூட அவர் இதுல வந்து சொல்றாரு அப்படிங்கிறாரு. எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அதனால 4யும் படிக்கணும். தீர்த்தங்களுடைய கதையும் படிக்கும் பொழுது, உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அப்போ அந்த மாதிரி படிக்கும் பொழுது தான் உங்களால வந்து ஸ்ரத்த வர்றதுக்கு, தத்துவத்து மேல ஸ்ரத்த வரணும் அப்படின்னு சொன்னா கூட, யாரால சொல்லப்பட்டிருக்கு? எந்த மாதிரி வாழ்ந்தவங்க சொல்லியிருக்காங்க? எப்படிப்பட்ட பகவான் வந்து நமக்கு வாணி சொன்ன எப்படிப்பட்ட பகவானா இருக்காரு அப்படிங்கிறதெல்லாம் அவருடைய இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, பிரதமான கீதையில உங்களால கேட்க முடியும். அட்லீஸ்ட் மத்த கதைகள வந்து நம்ம வந்து அதுல அது மத்தவங்களுடைய டீட்டெயில்ஸ் பத்தின இன்ட்ரெஸ்ட் ருச்சி இல்ல அப்படின்னா கூட, அட்லீஸ்ட் தீர்த்தங்கிறது பத்தின அந்த பிறப்பு, அவங்களுடைய வாழ்க்கை, அது சம்பந்தப்பட்ட கதையாவது கண்டிப்பா நீங்க வந்து கேட்கணும் அப்படிங்கிறது தான். அப்போ வந்து உங்களுக்கு அது ஆட்சேபணமா இருக்கு. அது அவசியம் இல்ல அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னு சொன்னா, அது வந்து உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து தத்துவத்து மேல ஸ்ரத்தையும் வர முடியாது. அவங்கள வந்து என்னன்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்றாரு, மித்யா திருஷ்டின்னு தான் சொல்லணும் அப்படின்னு சொல்றாரு. அதனால வந்து எனக்கு அதெல்லாம் வந்து சாதாரணமா விஷயம். அது கேட்கறதுனால என்ன ஆயிட போது? குழந்தை கதைய கேட்கறதுனால என்ன போது? அது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல அப்படின்னு பார்க்கும்போது, நீங்க யார் உங்களுக்கு வந்து வழிகாட்டியா இருக்காங்களோ, அவங்கள பத்தின தகவல், அவங்க எப்படி இருந்திருந்தாங்க? எப்படி வாழ்ந்தாங்க? எப்படி பொறந்தாங்க? அவங்க காலகட்டத்துல என்ன மாதிரி நிகழ்வுகள்லாம் நடந்தது? அப்படிங்கிறத, அதுல நீங்க வந்து இன்ட்ரெஸ்ட் காட்டல அப்படிங்கிற பொழுது, உங்களுக்கு தத்துவத்துல மட்டும் எப்படி உங்களுக்கு வந்து நம்பிக்கை வர முடியும்? கண்டிப்பா அது வந்து வர முடியாது அப்படிங்கிறது தான். ஏன்னா, அந்த தீட்டுங்கிற நாம கர்ம பந்தம் வந்து உங்களுக்கு எவ்ளோ பெரிய விஷயமா இருக்கு. அந்த வ அ காம் பந்தம் காரணமா, அந்த உயிர் வந்து தீர்த்தங்கர நாம கர்மத்த எது கட்டிட்டு வருதோ, அது பொறக்கும் போதிலிருந்து, கர்ப்பத்துக்கு வர்றதுலருந்து, பொறக்கறதுலருந்து ஒரு கட்டத்திலயும் அது வந்து தன்ன சுத்தி இருக்கவங்கள்ல எவ்ளோ எவ்ளோ மாற்றத்த அது வந்து ஏற்படுத்துது அப்படிங்கிறதாம். ஈவன் அந்த உயிர் வந்து இப்ப சுத்த நிலைமையில இல்ல அப்படின்னா, ஒரு ஆத்மாவா பார்த்தீங்க அப்படின்னா கூட, அது குழந்தை நிலையில இருக்கும் பொழுது, இல்லறத்துல இருக்கும் பொழுது, இதுல இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அது அசுத்த ஆத்மாவா தான் இருக்கு அப்டின்னா கூட, அந்த அசுத்த நான் வந்து வெறும் சுத்த ஆத்மாவ பத்தி தான் படிப்பேன், சித்தாத்மாவ பத்தி தான் படிப்பேன். அப்டி இல்ல. ஆனா, அசுத்த ஆத்மாவா இருக்கும்பொழுது கூட, அது சுத்த நிலையை அடையறதுக்கான அந்த ப்ராசஸ்ல இருக்கிற இப்ப இருக்கிறது என்னமோ அது அசுத்த நிலைமையில தான் இருக்குது அப்டின்னா கூட, அப்போ வந்து அந்த குழந்தைய பத்தி தெரிஞ்சுக்க வேண்டியது, அந்த ஆத்மாவ பத்தி தெரிஞ்சுக்க வேண்டியது, அதனுடைய மகிமைய பத்தி தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படிங்கிறது தான். ஆனா தெரிஞ்சுக்கணுன்ற ஆர்வம், அது அந்த பாவனைலாம் ஏற்படுறது கூட எது காரணமா இருக்குன்னு சொன்னா, அந்த அந்த குழந்தைங்களுடைய அந்த புண்ணியம் காரணமா, அதனுடைய மகிமை காரணமா தான் ஒருத்தருக்கு அந்த பாவனையில மாற்றம் வரணும் அப்படின்னா கூட, அந்த மகிமை காரணமா தான் அந்த மாற்றம் வர முடியும் அப்படிங்கிறது தான். அப்போ வந்து எது உண்மையோ, அந்த உண்மைய ஏத்துக்கிறதுக்கான அக்செப்டன்ஸ் வந்து உங்களுக்குள்ள அந்த இது இல்ல அப்படின்னு சொன்னா, அந்த ஞானம் வந்து உங்களுக்கு என்ன ஞானமா இருக்க முடியாது? சம்யக் ஞானமா அது வந்து இருக்க
முடியாது அப்படிங்கிறதாம். ஸோ எந்த சமயத்துல அவர் வந்து பாருங்க படிக்கும்போது நீங்க தெரிஞ்சுக்கோங்க. எந்த சமயத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அவர் அனந்த சதுஷ்டத்தை அடையிறாரோ, தீர்த்தங்கரரா ஆகுறாரோ, அரகந்த பரமேஷ்டியா ஆகுறாரோ, அப்போ வந்து அவருக்கு அதுக்கான ஒரு மகிமை இருக்கு. அந்த மகிமைய பத்தி தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி எந்த சமயத்துல வந்து அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அசுத்த நிலையில இருக்காங்களோ, பிறவி குடும்ப சூழ்நிலை வீடு இல்லத்துல இருக்கிறாங்களோ, இன்னும் இல்லத்துல தொறக்கலையோ, அப்ப இருக்கும்போது அதுக்கு அந்த நிகழ்வுகளுக்கும் வெயிட்டேஜ் இருக்கு. அந்த நிகழ்வுகளையும் செய்திகள் இருக்கு. அந்த நிகழ்வுகளையும் உங்களால வந்து கத்துக்க முடியும் அப்படிங்கிற பொழுது, அதுக்குமே நீங்க வந்து அதனுடைய மகிமையும் நீங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும். அதையும் வந்து நீங்க பார்த்துக்கணும் அப்படிங்கிறது தான். இப்ப வந்து யாரெல்லாம் எழுதியிருக்காங்க? ஆதிபுராணம் எழுதினா இருந்தாலும் சரி, அம் ப அ எல்லாம் எழுதியிருக்காங்க. புராண கதையெல்லாம் எழுதியிருக்காங்க. பிரதமான யோகத்துல வந்து பார்த்தீங்கன்னா, யார் எழுதியிருக்காங்க உங்களுக்கு? குணபத்திராச்சாரியர். அவர் யாரு? அவரு பெரிய சித்தாந்த மகாமுனி அவரு. இதுல பண்ற அவ்ளோ இது தெரிஞ்ச ஆச்சாரியர் அவர்லாம். ஜனசேனர் ஆச்சாரியர்கட்டும், குணபத்திர ஆச்சாரியர்கட்டும். குணபத்திர ஆச்சாரியர்லாம் யார்? என்ன தவலா, ஜெயதவலாக்கெல்லாம் உரை எழுதியிருக்காரு. அதுக்கான இது விளக்கம் குடுத்துருக்காங்க. அவ்ளோ பெரிய ஆச்சாரியர். ஜனசேன ஆச்சாரியர் கூட பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அவரும் பெரிய ஆச்சாரியர். அவங்கலாம் வந்து தத்துவத்த தெரிஞ்சவங்க தான். அவங்களுக்கு தெரியாதா இல்லையா? இதுல ஒண்ணும் இல்லன்னு சொன்னா, அவங்க ஏன் வந்து இந்த மாதிரி இத வந்து உங்களுக்கு இவ்ளோ பெரிய இது எழுத வேணும் ஒரு அ ஆதி புராணம் எழுதணும். ஏன் வந்து உங்களுக்கு இதுல ஹரிவம்ச புராணம் அவருடைய கதை பத்திலாம் ஏன் வந்து உங்களுக்கு வந்து எழுதணும்? ஜினசேனாச்சாரியர் வந்து இதெல்லாம் எழுதுறார்ல. ஸோ அவங்க வந்து ஏன் வந்து அந்த மாதிரி பண்ணணும்? பிரதமான யோகத்துக்கு ஏன் அவங்க வந்து வெயிட்டேஜ் குடுக்கணும்? ஏன் அவங்க வந்து ஏற்படணும்? ஏன்னா அது படிக்கும்போது அவங்களுக்குள்ள நெறைய நாலேட்ஜ் இருந்தது. சித்தாந்த அறிவு இருந்தது. எல்லாமே இருந்தது அப்டின்னா கூட பிரதமான யோகமும் முக்கியம். அதுக்குமே வந்து உங்களுக்கு அதையுமே படிக்கணும் அப்படிங்கிற மாரி அவங்க நெனச்சதுனால தான் அத வந்து எழுதி வச்சிருக்காங்க. பிரதமான யோகமும் இருக்கு அப்படிங்கிறதுனால தான் அது மேலயே நமக்கு வந்து நம்பிக்கை இருக்கணும் அப்படிங்கிறது தான். அதனால 4 அனுயோகமும் கண்டிப்பா படிக்க வேண்டியிருக்கு. அதுலேருந்து நம்ம வந்து புரிஞ்சுக்க வேண்டியும் இருக்கு. அதனால வந்து அனுயோகம் படிக்கும்போது கூட பிரதமானுயோகம் கூட அந்த கதைய படிக்கும்போது, அந்த கதை மூலியமா எப்படி நீங்க தத்துவத்த புரிஞ்சுக்கலாம் பார்க்கணும். வெறும் கதையா பார்க்காம, அதுல இருக்கும்போது அது புண்ணியத்தோட மகிமை, கர்மத்தோட இது, ஜீவனோட இயல்பு எல்லாமே உங்களுக்கு பார்க்க முடியும். நீங்க பிரதமான யோகத்தோட அதெல்லாம் எல்லாமே பார்க்க முடியும். சரியான வழியில உங்களுக்கு படிக்க தெரிஞ்சு இருந்தது அப்படின்னு சொன்னா, பிரதமான யோகத்துல கூட. அதனால வந்து அத வந்து பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்றாரு. ஆனா உங்களுக்கு படிக்கணும் அப்படிங்கிறதுக்கும் உங்களுக்கும் அது புண்ணிய காரணமா இருக்க முடியும் அப்படிங்கிறத படிக்கும்பொழுது உங்களுக்குமே அந்த மாரி ஒரு நிலைய அடையறதுக்கான அது ஒரு புண்ணிய காரணமா அடைய முடியும். இந்த கதைகள் படிக்கிறது மூலியமா அவங்களுடைய மகிமை கேட்கும்போது உங்களுக்கு என்ன கிடைக்க முடியும்? நீங்களும் அந்த மாதிரி ஒரு இது அடையறதுக்கான இத பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறது தான். அதனால எல்லாத்தையுமே உங்களுக்கு வந்து படிக்கிறதுக்கான இது இருக்கணும். நீங்க தேவர்கள கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுல வந்து என்ன சொல்றது? பவனவாசி வேந்திர தேவர்லாம் இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அவங்கள அதனுடைய சிறப்பெல்லாம் கூட வந்து பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு இது பண்ணி அவங்களுக்கு அந்த மந்திரம் ஜெபம் பண்ணி, அத வந்து சித்தி அடைய வைக்க முடியும். அவங்கள வரவழைக்க முடியும். ஆனா வந்து சௌந்தரமேந்திரன்லாம் உங்களுக்கு வந்து யாராலயும் வந்து வரவழைக்க முடியுது. சௌந்தரமேந்திரன் அந்த குழந்தை வர வைக்குது அப்படின்னு சொன்னா, வந்து சேவை பண்ண வைக்குதுன்னு சொன்னா, அது தானா ஆட வைக்குது அவர அப்படின்னு சொன்னா, அப்ப அந்த குழந்தையோட புண்ணியம் என்ன மாதிரி இருக்கும்? அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து பார்த்துக்கணும். ஏன்னா, அவர் வந்து எங்க எப்ப வரப்போறாரோ 6 மாசத்துக்கு முன்னாடி கர்ப்பத்துலருந்து அந்த குழந்தை அது எந்த சொர்க்கத்துல இருக்கோ, நரகத்துல இருக்கோ, அது 6 மாசத்துக்கு அப்புறம் தான் அது வரப்போகுது அப்படின்னா கூட, அங்கருந்து அவருக்கு எல்லாமே ஸ்டார்ட் ஆயிடுது. அப்போதுலருந்து அவன் நிக்க மாட்டேங்கிறான். அப்படி பண்ணிட்டு இருக்காரு சௌதர்மேந்திரன். அந்த குழந்தைக்கு அவ்ளோ சேவை, அவ்ளோ பக்தி பண்றாரு. மத்த மத்த தேவர்கள வரவழைச்சிட முடியும். இவங்களெல்லாம் சௌதர்மேந்திரன்லாம் அந்த மாரி ஒரு மந்திரம் பண்ணியோ, ஜெபம் பண்ணி, தியானம் பண்ணிலாம் அவங்கள வர வைக்க முடியாது. நம்ம மத்ததெல்லாம் பார்க்குறோம். இந்த வித்தைக்காக அந்த இதுக்கு பண்றாங்க அப்படின்னா, அப்போ பவனவாசி தேவர்களையும் சரி, இல்ல வேந்திர தேவர்களையும் உங்களால வந்து அழைக்க முடியும். சௌதரமண்டலம் அழைக்க முடியும். அப்புறம் அவரையே வர வைக்கிறதுன்னு சொன்னா, உங்களுக்கு அந்த குழந்தையோட இது என்ன மாதிரி சிறப்பானதா, மகிமை வாய்ந்ததா இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத. ஸோ அந்த குழந்தை அந்த சூழல எப்படி தன்னுடைய கண்ட்ரோல்ல வச்சிருக்கு. ஒத்தொத்தரையும் ஆட வைக்குது. ஒத்தொத்தருடைய பரிணாமத்த மாத்துது. ஒத்தொத்தருடைய இத மாத்துறது. எல்லாமே அது வந்து அந்த குழந்தை மாத்துது அப்படிங்கிற பொழுது, அந்த குழந்தை மாத்தல. அந்த குழந்தையோட புண்ணியம் மாத்த வைக்குது எல்லாருக்கும். அந்த மாதிரி பண்ண வைக்குது. ஸோ அதனால புண்ணியங்கிறது எவ்ளோ மகிமை, அந்த புண்ணியத்தோட மகிமைய நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான். அதனால வந்து நம்ம வெறும் வெறும் இது படிக்கிறேன், சித்தாந்தம் படிக்கிறேன், வெறும் திரவிய குண பரைய சர்ச்சை மட்டும் தான் பண்ணுவேன். பாவ புண்ணியம் பத்தினா நான் சர்ச்சை பண்ண மாட்டேன். பிரதமான யோகம் மட்டும்லாம் சர்ச்சை பண்ண மாட்டேன் அப்படின்னு உங்களுக்கு வந்து நீங்க ஏகாந்தமா இருந்தீங்கன்னு சொன்னா, நீங்க என்னவா இருப்பீங்க? மித்யா திருஷ்டி தான் இருக்கும். உங்களுடைய பரிணாமம் உங்கள எந்த பக்கம் கொண்டு போயிடும்? மித்யா பக்கம் தான் கொண்டு போகும் அப்படிங்கிறது தான். ஸோ அதனால வந்து பகவானுடைய இத பத்தி நமக்கு வந்து
தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதாம். நீங்க வந்து சமய சாத்துல மூழ்கிறதுனாலதான் நான் வந்து எனக்கு மோட்சம் போக முடியும்னா அப்படின்லாம் கிடையாது. நீங்க சமய சாத்துல மூழ்கினா நீங்க அங்கேயும் வெறும் புண்ணியம் தான் பண்ண முடியும். நீங்க ஒன்றும் நேரடியா மோட்சத்துக்கெல்லாம் போக முடியாது அப்படிங்கிறதான். எப்போ வந்து நீங்க ஒழுகுறீங்களோ அப்போ பண்ணும்போதுதான் அது பண்ண முடியும் அப்படிங்கிறதாம். அதனால வந்து பகவான் பத்தின இது வந்து படிக்கும்போது 4 அநியோகமும் படிக்கும்போது தீர்த்தங்கரர் வாணி அப்போ வந்து நீங்க 4 அநியோகமும் படிச்சீங்க அப்படின்னாதான் பகவான் என்ன சொல்லியிருக்காருன்னு அந்த முழுமையான முழுசா உங்களால வந்து உள்வாங்கிக்க முடியும். ஒரு ஒரு அனுயோகம் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அப்ப பகவான் வாணியில என்னென்ன சொல்லப்பட்டிருக்கோ அந்த விஷயம்லாம் உங்களுக்கு வந்து தெரியாம போயிடும் அப்படிங்கிறதாம். அதனால வந்து அப்ப யார் இது சொன்னாங்களோ, யார் உங்களுக்கு வந்து ஜினவாணி யாருடைய உரையை நீங்க படிக்கிறீங்களோ, யாருடைய ஆகமத்தை நீங்க படிக்கிறீங்களோ, எத வந்து பகவான் சிரத்த வைக்கிறீங்களோ, 7 தத்துவம் அதெல்லாம் வைக்கிறீங்களோ என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க வேண்டியது உங்களுக்கு வந்து முக்கியம் அப்படிங்கிறது. அத பத்தி நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது. ஸோ அந்த மாதிரி தீர்த்தனுடைய மகிமை கேட்கும்போது உங்களுக்கு வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொன்னா, உங்களுக்குள்ளேயும் சம்யக் ஞானம் ஏற்பட முடியும் அப்படிங்கிறது. ஸோ குழந்தை பிறக்கும்போது அப்படி எல்லாருக்கும் ஆனந்தமயமாவும் இருக்கும். ஸோ அதுல வந்து உங்களுக்கு இதுவாவும் அந்த குழந்தைக்கு இருக்கு அப்படிங்கிறது தான். ஸோ அதனால வந்து இத வந்து நீங்க வந்து லேசு பாஸா எடுத்துக்க முடியாது. வெறும் பிரதமான யோகம் தானே அப்படிங்கிற மாதிரி ஒரு அலட்சியமா நீங்க வந்து அத வந்து ட்ரீட் பண்ண முடியாது அப்படிங்கிறதான். எவ்வளோ அளவுக்கு நீங்க வந்து திரவியான யோகத்துக்கு எவ்வளோ மதிப்பு குடுக்குறீங்களோ, அதே அளவு மதிப்பு பிரதமான யோகத்துக்கும் குடுக்கணும். அத பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கும் நீங்க வந்து உங்களுக்கு வந்து அது ஈக்குவலா அது பத்தின மரியாதை உங்களுக்குள்ள இருக்கணும் அப்படிங்கிறதான். ஸோ உங்களுக்கு அது குழந்தை பிறந்தோனே இவ்வளோ புண்ணியத்தன்மை இது எல்லாமே புண்ணியம் காரணமா தான் உங்களுக்கு வந்து அத பத்தி சொல்றாங்க. அவருடைய மகிமை அந்த அந்த உயிரோட அந்த புண்ணிய மகிமை எப்படி இருக்கு? அது பொறந்தபோது எல்லாருக்கும் எப்படி ஆனந்தமயமா இருக்கு அப்படிங்கிறதான். அடுத்ததுலயும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, 17வது பாடல்லயும் பகவானுடைய பெயர் இருக்கு இல்லையா? அந்த பெயர் பத்தின ஸ்துதி தான் வந்து அதுல சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு டைட்டில் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னு சொன்னா, சர்ப்பாதி பய நிவாரக ஸ்துதி. அதாவது சர்ப்பம் முதலான அந்த பயம் இல்லாம இருக்கிறதா, பயத்தை போக்கக்கூடியதா இருக்கிற ஸ்துதி அப்படின்னு சொல்றாங்க. ஸ்துதி வந்து என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். அதுல காவியத்துல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, என்ன இருக்கு? क्रीडाक्षणे सुरदुःखैः सह शैशवेऽपि आयात एव भुवि सङ्गमनाम सङ्ग सङ्गमनामदेवः नागस्य रूपम् अवधार्य भयाय रौद्रं निर्भीरभू महति வீர இது பிரசித்தக. அதுக்கான ஹிந்தி அனுவாதம் பார்த்தோம் அப்படின்னா, शैशव वयमे क्रीडा करते. शैशवना अத சிசு வயசுல குழந்தை சின்ன சிசுவா இருக்கும்போது शैशव वयमे क्रीडा करते देव बालकों के संग आप संगम देव तभी आ पहुंचा देने को प्रभु को संताप नागरूप दर महाभयंकर लगकर वीर न बीत हुए महावीर यह नाम रखा तब தேவ ஸ்வயம் சப் மீத்து ஹுயி. எப்ப வந்து அந்த பேரை வைக்கிறாங்க, எந்த நிகழ்வுக்காக அந்த பேர் வந்து சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, என்ன பேர் அவருக்கு? மகத்தி மகத்தி மகாவீர அப்படிங்கிற பேர் வந்து சங்கம நாமன் வந்துதான் பகவானுக்கு வந்து கொடுக்கிறார். அதுக்கான அந்த நிகழ்வுக்கு எந்த நிகழ்வு காரணமா பகவானுக்கு வந்து அந்த பேர் வந்து கொடுக்குறாங்க அப்படிங்கிறதான். இப்ப பகவான் வந்து சிசு அவஸ்தையில குழந்தை பருவத்துல இருக்காரு அப்படிங்கிற பொழுது அவர் விளையாடுற பருவம் அது. அந்த விளையாடுற பருவத்திலோட வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, அவரோட விளையாடுறதுக்கான தகுதிலாம் வந்து ஒண்ணும் சாதாரண குழந்தைங்களுக்குலாம் அதெல்லாம் கிடைக்காது. அப்ப அவரோட யார் வந்து விளையாடுவாங்க அவருக்கு பார்த்தீங்கன்னா, எல்லாம் ரொம்பவும் ஃபேமஸா எல்லாம் எவ்வளோ பெரிய தேவர்கள்லாம் இருக்காங்களோ, அதையும் யார் சூஸ் பண்ணுவாங்க? சௌதர்மன் வந்து தான் சூஸ் பண்ணுவாங்க. நீ போய் விளையாடு, நீ போய் விளையாடு, நீ போய் விளையாடுன்னு சொல்லி. அவ்ளோ பெரிய தேவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க விக்ரியா ரித்தி மூலியமா அவங்க வந்து குழந்தையா உருவெடுத்து தான் வந்து யாரோட விளையாடுவாங்க? தீர்த்தங்கர பாலகரோட விளையாடுறாங்க. வந்து அந்த ஊர்ல இருக்கிறவங்க மத்தவங்க குழந்தைலாம் ஒண்ணும் அது கூடலாம் விளையாடுறதெல்லாம் கிடையாது. அவங்களோட விளையாடுறவங்களும் யார் வந்து இருக்காங்க? அவ்வளோ பெருமை வாய்ந்த தேவர்கள் தான் வந்து அவரோட விளையாடுறதுக்கு கூட வராங்க அப்படிங்கிறதாம். அது வந்து ரொம்பவுமே யார் வந்து சிறப்பானவங்கள சௌதர்மேந்திர ஆச்சா போச்சன் சாதாரணமானவங்களாம் வந்து அங்க வந்து அவரோட வந்து விளையாடிடலாம் முடியாது அப்படிங்கிறதாம். அந்த பாலகனோட தேவர்கள் வந்து பாலகனா மாதிரி விளையாடுறாங்க.
அப்படி ஒரு நாள் இது பண்ணும்பொழுது தான் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு வந்து ஒரு இடத்துல வந்து விளையாடிட்டே இருக்கும் பொழுது, உங்களுக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, அப்போ வந்து அங்க சர்ச்சையும் நடக்குதாம். இதுல வந்து யார் வந்து குழந்தைக்கு போய் என்ன இருக்கு தைரியம் இருக்குது, இந்த மாரிலாம் இருக்கிறதெல்லாம். அப்போ பகவான பத்தி சர்ச்சை பண்றாங்க. பாலகன் பத்தில. அப்போ ஒரு சர்ச்சை வரும்போது சொல்றாங்க, யார் வந்து ரொம்ப அ தைரியசாலி அப்படிங்கிற பத்தி சர்ச்சை வந்து பகவான் குழந்தை வந்து ரொம்பவுமே தைரியசாலி அப்படிங்கிற மாரிலாம் நடக்குது. ஸோ அது சௌதர்மேந்திரன் வந்து அத பத்திலாம் பேசுறாரு. குழந்தையோட தைரியத்த பத்திலாம் பேசுறாரு. ஸோ அத பத்தி பேசும்போது, அப்போ ஒரு தேவனுக்கு வந்து ஒரு ஆசை வருது. நம்ம போய் அத நேரடியா அந்த தைரியத்த பார்க்கணும். அவங்களுக்கு சந்தேகம்லாம் கிடையாது. எல்லாருக்குமே தெரியும் தீர்த்தங்கர பாலகன் போது சந்தேகம்லாம் வரல. பட் ஆனா ஒரு ஜிஞ்ஞாசா ஒரு ஒரு சின்ன ஆர்வம். அத பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறனால. ஸோ அதனால ஒரு வந்து அதுதான் அந்த சங்கம தேவன் அப்படிங்கிறவர் வந்து என்ன பண்றாரு, ஒரு பெரிய பெரிய பாம்பு மாதிரி உருவெடுத்துக்கிட்டு அங்க வராரு. ஸோ விளையாடுறதும் யார் விளையாடுறாங்க? தேவர்கள் தான் குழந்தையா விளையாடுறாங்க. ஸோ அவங்க இருந்தாங்கன்னு சொன்னா, இந்த குழந்தைக்கு தைரியம் இருக்கா? இல்லையா? அப்படிங்கிறதெல்லாம் நம்ம டெஸ்ட் பண்றதுக்கான அந்த சூழலே இருக்காது. ஸோ அவங்கலாம் என்ன பண்றாங்க? இந்த சூழ்நிலை பயந்து ஓடி போற மாரி அவங்களாம ஓடி போயிடுறாங்க. ஸோ அப்ப இப்ப எங்க யார் மட்டும் இருக்கிறது? வ தீர்த்தங்கர பாலகன் மட்டும் தான் அங்க வந்து இருக்காரு. அவருமே வந்து பார்த்தீங்கன்னா, மரத்து மேல அந்த ஒரு கிளையில நின்னுட்டு இருக்காரு. இது பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இவங்கள பார்த்தா இவர் சுத்தி முத்தி பார்க்குறாரு. எல்லாருமே வந்து ஓடி போயிட்டாங்க. இதுவா பெரிய பாம்பு உருவத்துல அந்த தேவன் வந்து வரான். ஸோ அந்த மரத்துக்கு கீழ வந்து தன்னுடைய முடியெல்லாம் நல்லா விரிச்சு பயமுறுத்துறதுக்கு அங்க வந்து பண்றாரு. ஸோ அத பார்த்து அந்த குழந்தை ஒண்ணும் அது பயப்படுற மாரிலாம் ஒண்ணும் தெரியல. அது என்ன பண்ணுது, பாக்குது யாரையும் காணோம். மரத்து மேல நின்னுட்டு இருக்க அந்த குழந்தை என்ன பண்ணுது, எந்த பனாமுடி விரிச்சுட்டு அத பயமுறுத்துறதுக்கோசம் பனாமுடி விரிச்சுட்டு இருந்ததோ அந்த பாம்பு, இவரு அந்த பனாமுடி மேலேயே கால வச்சு அழகா நீட்டா இறங்கி கீழ வந்துர்றாரு அவரு. ஸோ அத பார்த்தோனே உங்களுக்கு வந்து அப்படி ஒரு சந்தோஷம் அவருக்கு. அப்புறம் அந்த 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 பயம் இல்லாம இருக்கு அந்த குழந்தைக்கு. அந்த குணம் அதுகிட்ட இல்ல. அந்த தீர்த்தங்கர பாலகனுக்கு. ஸோ இதெல்லாம் வந்து அதனுடைய மகிமையா இருக்கு. அதனுடைய சிறப்பா இருக்கு. அந்த குழந்தைக்கான சிறப்பா இருக்கு அதெல்லாம். ஸோ அது வந்து கால் வச்சு கீழ வந்து இறங்குவாரு. ஸோ அந்த பயம் பத்தி இதில பார்த்தீங்கன்னா தான், அவருக்கு அந்த பயம் இல்ல அப்படின்னா, மகதி மகாவீர் அப்படிங்கிற பேர் வந்து அவருக்கு வந்து அவர் வந்து சொல்றாரு அவருக்கு. ஸோ மகத்தினா ரொம்பவுமே மகத்தின்னு என்ன சொல்றது ரொம்ப பெரிய லெவல்ல. ஸோ ரொம்ப பிரம்மாண்டமா, அதிகமா ஸோ அதனால மகத்திமான். ஸோ நெறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பேர் கூட வந்து 2 தனித்தனியான பேரு அப்படிங்கிற மாரி சொல்றவங்களா இருக்காங்க. அப்படின்னு சொன்னா, பாடல்ல வந்து மகத்தி வீரர் மட்டும் தான் குடுத்திருக்கு. ஆனா, அந்த தேவன் வைக்கிற பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, மகத்தி மகாவீர் அப்படிங்கிற பேர் தான் அவருக்கு அந்த தேவர் வந்து அந்த குழந்தைக்கு பாலகனுக்கு சொல்றாரு அப்படிங்கிறதா. ஸோ அதனால வந்து அது 2 பெயர் கிடையாது. ஒரே பேர் தான். அவ்ளோ சிறப்பான இதுவா அவருக்கு வந்து இருக்கு. அதுக்கப்புறம் இதுவானதுக்கப்புறம் திருப்பி அந்த தேவர்லாம் வந்து விளையாடுறதுக்கு வந்துருவாங்க அப்படின்னு சொல்றோம். ஸோ அதனால வந்து அந்த பேர் வந்து வர்றதுக்கு காரணமா அது வந்து இருக்கு அப்படிங்கிறதாம். இதுல அதான் வர்த்தமான சொத்துல பார்த்தீங்கன்னா, மகராஜ் வந்து அது வந்து மகத்தி வீரர் அப்படின்னு சொல்லி அதான் சொல்றாரு. நான் பாடல்ல அந்த மாரி குடுத்துருக்கேன். ஆனா உண்மையான பேர் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த தேவன் வந்து அவருக்கு மகத்தி மகாவீரர் அப்படிங்கிற பேர் தான் அவருக்கு சூட்டி மகிழறாரு. அது அந்த பயம் இல்லா தன்மைய பார்த்து அவருக்கு ஒரு ஆனந்தமும் அவருக்கு ஏற்படுது அப்படிங்கிறது. அதுதான் வந்து உங்களுக்கு வந்து இந்த சர்ப்பாதி பய நிவாரக்ல. சர்ப்பாதி பயம் நமக்கு நமக்கு இருக்கிற பயத்தெல்லாம் போக்கிக்கிறதுக்கு அந்த ஸ்லோகம் படிக்கணுன்றது, அதுக்கான காரணமா அந்த பேர் வைக்கல அவரு. அவரு என்ன சொல்றாரு, அந்த குழந்தைக்கு அந்த பயம் இல்ல அப்படின்னு சொன்னனால, அவருக்கு அந்த மாரி அவர் இது பண்ணும்போது ஸ்மரன் நம்ம பண்ணோம். நமக்குள்ள இருக்கிற பயத்தையும் நம்ம வந்து நம்மளே வந்து போக்கிக்க முடியும் அப்படிங்கிறதாம். அது வந்து 17வது பாடல். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, 18வது பாடல். இதுல வந்து அதுல வந்து பய நிவாரகா இருந்தது. அடுத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, சந்தேக நிவாரக். அதாவது சந்தேகத்த போக்கக்கூடிய. இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா, பகவானுக்கு அந்த இன்னொரு பெயர் காரணத்துக்குமா நடந்த நிகழ்வ ஒட்டி தான் இந்த பாடல் வந்து அமையுது. அவருக்கு வந்து இப்ப சொல்றாங்க. பாடல் பார்த்தோம் அப்படின்னா, நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா, ஆ शङ्खानिदाय हृदि तो गगनं चरन्तौ रिद्धीश्वरौ विजय सञ्जय नामधेयो त्वामीश वीक्ष्य लघु दूरत एव हर्षात् प्रचौर्य सन्मति सुनामगतौ விஷங்கோ அப்புறம் அதனுடைய ஹிந்தி அனுவாத கவிதை शास्त्र विषय संदेह दार कर चले जा रहे दो मुनिराज संजय विजय नाम है जिनके गगन रिद्धि ही बना जहाज देख दूर से हर्षित होकर लग कर ही
निशंक हुई, धन्य धन्य है इनकी मति भी सन्मति कहकर दाम தங்கு கை அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுல வந்து சந்தேகத்தை போக்குறது. ஸோ இதுவுமே அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்வா இருக்கு அப்படிங்க. ஸோ இப்ப இங்கேயும் அவர் வந்து என்ன சொன்னாரு அப்படின்னு சொன்னா, நீங்க வந்து படிக்கிறீங்களோ இல்லையோ, அடுத்த தலைமுறைக்கு இந்த கா காவியத்த சொல்லி சொல்லி நீங்க வந்து அந்த குழந்தைங்களுக்கு அந்த ஸ்லோகத்த வந்து சொல்லிக் குடுத்தீங்கன்னு சொன்னா, படிக்க கத்துக் குடுத்தீங்க அப்படின்னு சொன்னா, அந்த குழந்தைங்களுக்கு வந்து இதுல இருக்க அந்த கதைகள விவரம் சொல்லி அந்த மாதிரி எது உண்மையோ அத சொல்லி கத்துக் குடுக்கும் பொழுது, குழந்தைங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு சைவசமம் அதிகமாகறதுக்கான இதுவும் இருக்க முடியும். அப்புறம் தர்மத்து மேல வந்து அவங்களுக்கு வந்து நம்பிக்கை வந்து ஏற்படும். ஸோ இந்த மாதிரிலாம் சொல்லி வளர்த்தோம் அப்படின்னு சொன்னா, பிற்காலத்துல வந்து அவங்க வந்து தவறான பழக்கங்களுக்குள்ள தவறான முடிவுகளோ செய்யாம இருக்கிறதுக்கான ஒரு சம்ஸ்காரமா இதெல்லாம் வந்து இருக்க முடியும். அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி ஸ்தோத்திரம் நீங்க வந்து பெருசா உங்களுக்கு படிக்க வைக்க முடியல, டைம் கிடைக்கல, பெரிய பெரிய ஆச்சாரியர் இதெல்லாம் படிக்கணும், உங்களுக்கு புரியாம இருக்கலாம். ஆனா இது வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவுமே இந்த மாதிரி ஸ்தோத்திரத்துல உங்களுக்கு வந்து என்ன மாரி இருக்கு, உங்களுக்கு அதோடைய வெறும் இத மட்டும் உங்களுக்கு சாரத்த மட்டும் ஒரு எளிமையா புரியிற மாரி ஒரு கேப்சூல் வடிவில தான் இந்த பாடல்கள்லாம் இருக்கு அப்படிங்கிறதுனால, எல்லாருக்கும் அத வந்து குடுக்கணும், படிக்க வைங்க. அது மூலியமா வந்து அவங்க வந்து லைஃப்ப வந்து இதுவா பண்ணிக்க முடியும். சரியான சிரத்த அவங்களுக்கு இருக்க முடியும். தர்மத்திலருந்து விலகாதவங்களா இருக்க முடியும். எந்த இதுக்குமே வந்து அவங்க வந்து எந்த சூழ்நிலையும் வந்து மாட்டிக்காம இந்த விஷயத்துலலாம் மாட்டிக்காமலாம் இருக்க முடியும் அப்படிங்கிறது தான். ஸோ அதனால நான் இத திருப்பி திருப்பி உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு. அதனால இத வந்து அந்த குழந்தைங்களோட மனசுல இந்த பதிவுகள பகவான் பத்தின இந்த உண்மைகள, பகவானுடைய சிறப்புகள் பத்தின இத வந்து அவங்களுக்குள்ள பதிய வைக்கணும். கண்டிப்பா நீங்க அத பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. ஸோ நீங்க வந்து உங்க குழந்தைய வந்து புத்திசாலி ஆக்கணும்னு சொல்லிட்டு நீங்க என்னென்னமோ முயற்சியெல்லாம் வந்து பண்றீங்க நீங்க. அத விட இது வந்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, ஸோ ஞானம் வந்து ஞானம் ஞானியா இருக்க பகவானுடைய அவருடைய ஸ்துதிய வந்து அவங்களுக்கு புரிய வச்சு அதெல்லாம் படிக்கும்போது பார்த்தீங்கன்னு சொன்னா, கண்டிப்பா குழந்தைங்களோட புத்தியும் வளர முடியும் அப்படிங்கிறதான். ஸோ அதனால வந்து பகவானுடைய வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, ஆ அதுக்கு எதனால இந்த சன்மதி அப்படிங்கிற பெயர சொல்றாங்க அப்படிங்கிறதான். ஸோ அதனால வந்து அந்த பெயர் கூட வந்து பார்த்தீங்கன்னா, எவ்வளோ பெரிய விஷயங்கள செய்யுது. எவ்வளோ விஷயங்கள அந்த குழந்தை குழந்தை பருவத்தோட அந்த உயிரால செஞ்ச முடியும். அப்ப எவ்வளோ பெரிய ஒ இதுவா இருக்கும் அந்த உயிரோட உபாதான சக்தி எப்படி இருக்கு? அந்த உயிரோட ஞானம் எப்படி இருக்கு? ஏன்னா, அ நம்ம வந்து சாதாரணமா பொறக்கும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா, 2 ஞானத்தோட தான் பொறக்குறோம். மத்தீஸ்வர ஞானத்தான். ஆனா பகவான் வந்து பார்த்தீங்கன்னா, தீர்த்தங்கர் பாலகன்லாம் பொறக்கும்போதே 3 ஞானத்தோட பொறக்குறாங்க. அப்ப ஞானம் எப்படி இருக்கும்னா பார்த்துக்கோங்க. ஸோ அதனால வந்து அந்த மாதிரி வரும்பொழுது 2 இந்த ரித்திதாரி அ முனிகள் அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொல்றது தான் அவங்க வந்து. 2 பேருமே வந்து 2 ரித்திதாரி முனி வந்து ஆகாசத்துல இது பண்றதுக்கு அவங்களுக்கு ரித்தி இருக்கு. ஆகாச மார்க்கமா அவங்களால போக முடியும். அது மாரி போகும்போது அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, சந்தேகத்துல வந்து உங்களுக்கு ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, அது வந்து இந்த சந்தேகமா, புரியாத சந்தேகம் அப்படின்றதெல்லாம் கிடையாது. சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு வந்து அது டக்குன்னு வந்து இதுவா இல்லாம ஆ இருக்கு. அவங்களுக்கு வந்து என்ன சொல்றது? ஆ ஒரு ஒரு ஆர்வமா ஒண்ணு ஏதோ நெனச்சுக்கிட்டே போறாங்க. த இதுவா வந்து ஒரு தட மாதிரி, ஒரு அந்த விவரம் வந்து இதுவாகுற மாதிரி, அவங்களுக்கு வந்து டக்குன்னு வந்து அது இதுல அ இது பண்ணிக்க முடியல. அப்படிங்கிற மாரிலாம் அவங்க போறாங்க. அவ ஆகாச இதுல விஹாரம் பண்ணிட்டே போறாங்க. அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு இதுவாகுது. டவுட் மாரி ஒரு தோணுது அவங்களுக்கு. அ அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ஆனா ரித்திதாரி முனிந்து தான் அவங்களுக்கு வந்து தத்துவத்துல வந்து அந்த மாதிரி வந்து இந்த இதெல்லாம் கிடையாது அவங்களுக்கு. என்ன சொல்றது? தத்துவத்துல தப்பு, ரைட்டு அந்த மாதிரி புரியாதுங்கிறது கிடையாது. ஒரு சின்ன ஒரு இது மாரி அதான் சொல்றேன். டவுட் வந்து இது பண்றது வேற. இங்க வந்து ஒரு சின்னதா ஒரு இது தோணுது அவங்களுக்கு. ஏதோ இது மாரி. அப்போ வந்து அவங்க பார்க்குறாங்க. அப்போ வந்து தூரத்துல இருந்தே வந்து பார்க்குறாங்க. அது பகவான் எங்க இருக்காரோ, அந்த குழந்தை எங்க இருக்கோ, ஸோ அந்த இடத்துலருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, தூர போகும்போதே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அந்த மாரி அந்த இதயத்துல இருக்க பண்ணும்போது, அந்த ஆகாச வழியா போயிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு பார்க்குறாங்க. பகவான வந்து அங்க குழந்தை பொறந்துருக்கு. அவங்க திதிதாரி முனி அப்படிங்கிறதுனால, அங்க குழந்தை இருக்காரு அப்படிங்கிறது அவங்களுக்கு வந்து கண்டிப்பா தெரியும். ஸோ அந்த மாரி பார்க்கும்போது தூரத்துலேருந்தே பார்க்குறாங்க. அந்த பார்க்கும்போது அவங்களுக்கு தரிசனமும் பண்றாங்க அந்த குழந்தைய. அத பண்றாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது, அந்த தரிசனம் பண்ண உடனே பார்த்தீங்க அப்படின்னா, உடனே அவங்களுக்கு வந்து அந்த இது வந்து கிளியர் ஆயிடுது அவங்களுக்கு. ஸோ அப்போ வந்து அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தோட
விசுவாசத்தோட அவங்க என்ன பண்றாங்க, அப்பதான் வந்து சன்மதி அப்படிங்கிற பெயரை வந்து பகவானுக்கு வந்து அவங்க சொல்லிட்டு அவங்க வந்து போயிடுறாங்க. ஸோ அதனால வந்து அதுவுமே எப்படி வந்து அவங்களுக்கு வந்து இதுவா இருக்கு அப்படிங்கிறதான். ஸோ அதனால வந்து அவங்க இந்த அதுதான் சொல்றாரு, அந்த சன்மதி அப்படிங்கிற பேரை சொல்றாரு. அந்த மாதிரி இது வந்து குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது அந்த பண்ண சன்மதினா சிறந்த மதியா இருக்கிறதா, நல்ல புத்தியோட இருக்கிறதா அப்படிங்கிறதாம். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் படிக்கும்போது தெரிஞ்சுக்கும் போது உங்களுக்கு வந்து நீங்க அது வாழ்க்கையை தெரிஞ்சுக்கும் போது உங்களையும் வந்து உங்களை சுதாரிச்சுக்க முடியும். உங்களுக்கும் வந்து பகவான் மேல ஸ்ரத்த வர்றதுக்கும் உங்களுக்கு அது ஏன்னா உங்களுக்கு பகவான் என்ன பண்றாரு, அவருடைய குவாலிட்டி என்ன, என்ன நடக்குது விஷயம்னு தெரிஞ்சது அப்படின்னு சொன்னா, ஒன்ஸ் உங்களுக்கு வந்து பகவானுடைய குவாலிட்டி அந்த குணங்கள்லாம் உங்களுக்கு பிடிக்க ஆரம்பிச்சது அப்படின்னு சொன்னா, நீங்க திடமாயிடுவீங்க. உங்க உங்க தத்துவ இது ஸ்ரத்தை எப்படி இருக்கும், பகவான் மேல ரொம்ப திடமா வர முடியும் உங்களுக்கு. ஸோ அதுக்கு வந்து இதெல்லாம் வந்து நீங்க படிக்கிறது தெரிஞ்சுக்கிறது அவசியமா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அதுதான். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, 19வது பாடல். அது வந்து பார்த்தீங்கன்னா, தீக்ஷா பிரதாயி ஸ்துதி அப்படின்னு சொல்லி சொல்றார். ஸோ தீட்சை எடுத்துக்கணுங்கிற அந்த பிரதாயி தீட்சை கொடுக்கக்கூடியது அப்படின்னு சொன்னா, தீட்சை எடுத்துக்கணும், வைராக்கிய பாவம் ஏற்படணும். அந்த மாதிரி ஒரு பாவனையை கொடுக்கக்கூடிய ஸ்துதி அப்படின்னு சொல்றாரு. ஸோ அந்த பாடல் வந்து என்ன குடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, तीर्थेश्वरा विगतकाल चतुर्थकेऽस्मिन् सन्दीक्षिता बहुलसंख्या बहुलसंख्यक भूमिनाथैः सन्दीक्षिता बहुलसंख्यक भूमिनाथैः जाननपि त्वमगमो नाहि खेदमेको वाचम्यो वाचम्य वाचम्यमो द्विदश 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 वर्षमपि विहृतय. ஸோ द्विदश वर्षमपि विहृतय. ஸோ இது வந்து சமஸ்கிருத பாடல். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்தியில் வந்து பார்த்தீங்கன்னா, इस चतुर्थ काल में जितने पहले जो तीर्थेश हुई कई कई राजाओं के संग दीक्षित हो तब त्याग किए आप जानते थे यह भगवान फिर भी आप ना खेद किए मौन धारकर एकाकी हो 12 वर्ष विहार की. ஸோ அவருடைய இதுல தீட்சை இதுல என்ன வந்தது அப்படிங்கிற அந்த சமயத்துல எந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ இதை படிக்கும்போது அந்த அந்த பாவனை வந்து நமக்குள்ள வைராகிய பரிணாமம் வர முடியும். அந்த நோக்கில் தான் அதுக்கு தீக்ஷா பிரதாயி ஸ்துதி அப்படின்னு வந்து நீங்க வந்து உடனே வந்து உங்களுக்கு பயம் வருதா என்ன, நீங்களே இதை படிச்ச உடனே நமக்கு வந்து தீட்சை எடுத்துக்கணுன்ற பாவம் வந்துடும், வைராகிய பாவம். ஸோ அதுக்கெல்லாம் நீங்க வந்து பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொன்னாரு. ஏன்னா பயம் இல்லாம இருக்கிறது தான் ஒரு உண்மையான இதுக்கான அடையாளமா இருக்க முடியும், ஜெயினிக்கான சமய திருஷ்டிக்கான அடையாளமா இருக்க முடியும் அப்படிங்கிறத. அது எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இல்லையா. பகவான் வந்து தீட்சை எடுக்கும் பொழுது அவரோட வந்து யாருமே எடுத்துக்கல. மற்ற தீர்த்தங்கள்லாம் காலத்துலாம் வந்து பார்த்தீங்கன்னா இத்தனை 1000 ராஜாக்கள் ஆதிநாத சுவாமி காலத்துலாம் பார்த்தீங்கன்னா அப்ப கூட இருந்த எல்லா ராஜாக்களும் எல்லாரும் அதுக்கு புரியுதோ இல்லையோ அவங்களுக்கு வந்து ஆதிநாத சுவாமி பிடிக்கும் அப்படின்னு சொன்னா அவர் பண்ணாருன்னா நம்மளும் பண்ணோம். அந்த மாதிரி பின்னாடியே போனோம்னு நிறைய பேர் பார்த்தா எல்லா தீர்த்தங்களுக்கும் அந்த மாதிரி ராஜாக்கள்லாம் பின்னாடி வந்ததை பார்த்தோம். ஆனா மகாவீர் சுவாமிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மகாவீர் சுவாமிக்கே தெரியும் இந்த மாதிரி இத்தனை ராஜாக்கள்லாம் இவங்க கூடலாம் தீட்சை எடுத்தாங்க அப்படிங்கிறதுலாம். ஆனாலும் பார்த்தீங்கன்னா அவருடைய காலத்துல அவர் தீட்சை எடுக்கும்போது ஒரு ராஜா கூட கூட வந்து தீட்சை எல்லாம் வந்து எடுக்கவே இல்லை. அவர் தனியாதான் தீட்சை எடுத்துக்கிறாரு அவர். ஸோ அது தனியா எடுத்து தீட்சை எடுக்கிறாரு, தனியாதான் அவர் வந்து விகாரமும் பண்றார். அவருடைய ஆயுள வந்து நம்ம என்ன சொல்றோம், பொதுவா வந்து ஆஹ் இத்தனை வருஷம் ஆயுள் அந்த மாதிரிலாம் வந்து சொல்றோம். 72 75 அந்த மாதிரிலாம் சொல்றதெல்லாம் இருக்காது, ஒரு பொதுவா சொல்றது. ஆனா பார்த்தோம் அப்படி சொன்னா வந்து முதல்ல வந்து 30 வயசுல அவர் வந்து கிரகத்தை வந்து வீடை வந்து தியாகம் பண்றாரு அவர். அதுக்கப்புறம் என்ன பண்றாரு, 12 வருஷம் முனியா வந்து திகம்பர முனியா அவர் வந்து தன்னுடைய தியான சாதனையில மௌனத்தோட தீட்சை சமயத்துல தீட்சை எடுத்தும் போது அவர் வந்து பேசுறதே கிடையாது, கேவல ஞானம் அடையிற வரைக்கும். ஸோ அது வரைக்கும் அவர் வந்து ஆத்மா ஆராதனை செய்யறாரு. எது மூலியமா, தன்னுடைய தியான சாதனை மூலியமா ஆத்மா ஆராதனைய செய்யறாரு, கேவல ஞானம் அடையிற வரைக்கும்.
அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அப்ப என்ன ஆகுது அவருக்கு வந்து ஆ 42 வயசுல வந்து அவர் வந்து இதுவாயிடுறாரு. கேவல ஞானம் அடைஞ்சிறாரு. 12 வருஷம் தானே தியாபம் பண்றாரு இல்லையா? 30க்கு அப்புறம் 42ல அவர் வந்து அரகந்த நிலைமைய அடைஞ்சிடுறாரு. ஸோ அதுக்கப்புறம் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சமோசனம் அவர் ஆயுள் எவ்வளோ மீதி இருக்கும். அந்த ஆயுள் முழுக்கவும் அவர் வந்து அரகந்த நிலையில அ இதோட சமோசனங்கிற அந்த வைபவம், அந்த விசேஷங்கள் அதெல்லாம் கூடவே அவர் வந்து விகாரம்லாம் செஞ்சு, எல்லா இடமும் ஒரு விகாரம் பண்ணி, என்ன பண்றாரு, தர்மோபதேசம் மக்களுக்கான அந்த த தர்மோபதேசம் அவர் வந்து பண்றார். எல்லாருக்குமே வந்து உபதேசம் பண்ணி, அந்த மாதிரி வந்து ப சுத்திட்டே இருக்காரு. அவருடைய ஆயுள் வந்து முடியிற வரைக்கும் அவருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா. ஸோ அதுவரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னா, உயிர் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து புருஷார்த்தம் கர்ம சித்தாந்த நோக்குல பார்த்தோம்ன்னு சொன்னா, அந்த உயிரினுடைய புருஷார்த்தமும் இருக்கு. குறிப்பிட்ட காலம் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, பராதீனத்திலயும் இருக்கு, சுவாதீனத்திலயும் இருக்கு உங்களுக்கு. ஸோ அந்த பராதீனத்தில உங்களுக்கு அந்த சமோசரண வைபவம் அப்படின்லாம் உங்களுக்கு வந்து பராதீனம் சம்மந்தப்பட்டதா இல்லையா? ஸோ அதுல இருக்காரு. அதுக்கான இது பண்றாரு, உபதேசம் பண்றாரு அப்படிங்கலாம். அதே மாதிரி வந்து அ சரீரம் இருக்கு வரைக்கும் அவங்களுக்கு வந்து என்ன பண்ண வேண்டியிருக்கு, அதுவும் அவர் வந்து சுதந்திரமா அவர் வந்து இன்னும் மோட்சம் நெனச்ச போதெல்லாம் ஸோ அவருக்கு இதுவரைக்கும் அவருக்கு ஆயுள் கர்ம இருக்கோ, ஸோ அதுவரைக்கும் அவரால வந்து மோட்சம் போக முடியாது. ஸோ அதுவரைக்கும் சரீரம் அவர் கூடவே இருக்க போது. ஸோ அதனால வந்து அது இல்லாம உங்களுக்கு வந்து பராதீனத்தில இருக்கிறதா இருக்கு அப்படிங்கிறது தான். ஸோ அப்போ வரைக்கும் அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அதுவரைக்கும் அவர் வந்து ஆயுள் முடியிற வரைக்கும் என்னவா இருக்காரு அவரு, சுத்திக்கிட்டே இருக்காரு அவரு. விஹாரம் பண்றாரு, தர்மோபதேசம் பண்றாரு, எல்லாமே பண்ணிட்டுருக்காரு அவரு. ஸோ அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, எப்ப வந்து அவருடைய இது வந்து நிர்வாணம் அடைகிறாருன்னு பார்த்தீங்கன்னா, வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா, 71 வருஷம், 3 மாசம், 25 நாள். அவ்வளவு நாள் தான் அவருடைய ஆயுள் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அதுக்கப்புறம் அவர் வந்து நிர்வாணம் அடைஞ்சிடுறாரு. நம்ம வந்து பொதுவா சொல்லும்போது அது 72 வயசு அதெல்லாம் வந்து நம்ம வந்து சொல்றோம். அதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, இவருடைய ஒரு சில ஆயுளுடைய சில காலம் வந்து யாருடைய ஆ ஆயுள்ல இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அதுக்கு முன்னாடி இருந்த தீர்த்தங்கரர் யாரு? பாஷ்நாத சுவாமி இருக்காரு. ஸோ அவருடைய காலத்துல தான் வந்து அவர் பகவானா இருக்கும்போது தான் இவருடைய ஜென்மம் வந்து ஏற்படுது. ஸோ அப்ப அந்த காலத்துல அவருடைய ஆயுள் என்னவா இருக்கும்? அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, டாயிசோ அதாவது ஆ வந்து பார்த்தீங்கன்னா 150 நூ நூ 150 வருது உங்களுக்கு. அதுல வந்து பார்த்தீங்கன்னா, அத்தன வருஷம் ஆயுள் அவருடையதா இருக்கு அவருக்கு. ஸோ அந்த ஆயுளோட அவர் இருந்து, அவருடைய ஆயுள் காலத்தினுடைய அந்த கடைசி காலத்துல, இவருடைய ஆயுளும் அதுல வந்து உங்களுக்கு வந்து இவருடைய ஆயுள் அங்கருந்து ஸ்டார்ட் ஆயிடுது. ஸோ அதுலயும் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் இவருடைய இதுவும் உங்களுக்கு வந்து அதுல இன்க்ளூட் ஆயிடுது. அவருடைய காலத்துக்குள்ள இதுல வந்து இன்க்ளூட் ஆகுது. ஸோ இப்ப இவருடையது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, எப்போ வந்து உங்களுக்கு வந்து மகாவீர் சுவாமியோட தீர்த்த காலம் ஆரம்பிக்குது அப்படிலாம் சொன்னா, எப்போ வந்து அவருக்கு வந்து தேசனா வந்து சமோஸ்தானத்துல அவரு எப்போ வந்து ஸ்டார்ட் ஆகுதோ, எப்போ வந்து அவர் வந்து உபதேசம் பண்ண ஆரம்பிக்கிறாரோ, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அவருடைய வந்து தீர்த்த காலம் தொடங்குது. அந்த தீர்த்த காலம் சொல்றோம் இல்லையா? அந்த தீர்த்த காலம் அப்ப வந்து தொடங்குது அப்படிங்கிறதான். ஸோ இவருடைய மகாவீர் சுவாமியோட தீர்த்த காலம் தொடங்குன நாள தான் வந்து நம்ம வந்து என்ன சொல்றோம்? வீர சாசன ஜெயந்தி அப்படின்னு சொல்றோம். ஸோ அன்னைக்கு தான் வந்து அவருடைய தேஷ்னம் முதல் முதல்ல அவருடைய திவ்ய தொனி அன்னைக்கு தான் வந்து வெளிப்படுது அப்படிங்கிறது தான். அதுதான் வந்து வீரசாசன ஜெயந்தின்னு சொல்றோம். அது எப்ப வரும் வந்து பார்த்தீங்கன்னா, சாதுர்மாசம் ஆரம்பிக்கும்போது அது வந்து உடனே சாதுர்மாசம் ஆரம்பிச்ச உடனே பெரும்பாலும் அந்த வீரசாசன ஜெயந்தி வந்து உங்களுக்கு வந்து அ இருக்கும். அந்த நாள் இருக்கும், திதி இருக்கும் அப்படிங்க தான். உங்களுக்கு வந்து இது வந்து நமக்குமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த திதி வந்து எவ்ளோ மகத்துவபூர்ணமான திதின்னு நமக்கு வந்து ஆ ஞாபகத்துல இருக்கணும் இது. நமக்கு ரொம்ப மகத்துவமானதா இருக்கணும் அப்படிங்கிறதா. எப்படி வந்து அவருடைய ஆ வீர நம்ம வந்து பார்க்குறோமோ, நிர்வாண இது பார்க்குறோம், தீபாவளி கொண்டாடுறோம், ஜென்ம ஜெயந்தி மகாவீர் சுவாமிக்கோட ஜென்ம ஜெயந்தியும் கொண்டாடுறோம். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு வந்து இந்த வீரசாசன ஜெயந்தியும் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, ரொம்ப ரொம்ப முக்கியமானதா இருக்கு அப்படிங்கிறது தான். ஸோ அந்த சாதுர்மாச பீரியட்ல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, முதல்ல வீரசாசன ஜெயந்தி தான் வரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, பாஷ்நாத் சுவாமியோட நிர்வாண கல்யாணம் வரும். அதுக்கப்புறம் ரக்ஷாபந்தன் வரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து தசலக்ஷன் பருவம் வரும். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த சாதிர் மாசம் அந்த கேப்புக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பருவ தினத்துல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து என்ன கிடைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அத்தியாத்மிக் உங்களுக்கு வந்து அந்த சூழல் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சாதுர் மாச டைம் வந்து பார்த்தீங்கன்னா, அத்தியாத்மிக் சூழ்நிலை வந்து அப்ப உங்களுக்கு வந்து இருக்க முடியும். ஸோ அப்ப குரு இருந்தாரு அப்படின்னு சொன்னா, அது மூலியமா உங்களுக்கு வந்து ஞானமும் கிடைக்கும். உங்களுக்கு நெறைய
படிக்கிறீங்க, அவங்க கிளாஸஸ்லாம் எடுக்கிறாங்க, பிரவச்சனம்லாம் பண்ணும்பொழுது ஞானமும் அந்த டயத்துல வந்து நமக்கு வந்து கிடைக்க முடியும் அப்படிங்கிறதான். ஸோ அந்த மாதிரி இப்போ ஒரு இது பண்ணும்பொழுது உங்களுக்கு வந்து நிறைய கத்துக்க முடியும் அந்த அந்த மாதிரி இந்த காலகட்டத்துல உங்களுக்கு சாதக மாசத்துல. ஸோ அப்ப இங்க வந்து எங்க ஸ்டார்ட் ஆகுது, அப்பதான் வீரசாசன ஜெயந்தி நடக்குது அப்படிங்கறனால அப்ப அந்த காலகட்டத்துல இருந்து உங்களுக்கு வந்து தீபாவளி வரைக்குமே பாத்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு ஞானம் அடையிறதுக்கான காலமா அது வந்து இருக்க முடியுது, அந்த சூழல் வந்து உங்களுக்கு வந்து இருக்கு அப்படிங்கிறதா. ஸோ மகாவீர் சுவாமிக்கு வந்து அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆயுள் வந்து பூரணமாகறதுக்கான காலகட்டத்தை நோக்கி போகுது அப்படிங்கிறதாம். ஸோ அது பூர்ணமாகிற சமயமா ஆகும் பொழுது அப்ப என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அப்ப பகவான் என்ன பண்றாரு, அவருடைய அந்த வைபவமா இருக்கு இல்லையா, புற வைபவமா இருக்கிற அந்த சமோசரணத்தை தியாகம் பண்றாரு. ஸோ அந்த சமோசரணங்கிறது ஒன்றும் அவ்வளோ சாதாரணமா இல்லை. அது புறலட்சுமி அவ்வளோ வைபவம், அவ்வளோ உங்களுக்கு இந்த லட்சுமியா இருக்கு அதெல்லாம் சொல்றோம் நமக்கு அது. ஸோ அந்த இதுல இருந்து என்ன பண்றாரு, சமோசரணத்தையும் தியாகம் பண்றாரு, அதுக்கப்புறம் திவ்ய தேசனா கொடுக்கறதையும் அவர் வந்து தியாகம் பண்ணிடுறாரு. ஸோ அப்போ வந்து எந்த தீர்த்தங்கரா இருந்தாலுமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ஆயுள் முடிய போகுது அப்படின்னு சொன்னா அப்போ அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, சமோசரணத்தையும் தியாகம் பண்ணுவாங்க, திவ்ய தேசனாவையும் அதையும் தியாகம் பண்ணிக்கிறாங்க. அப்போ வந்து அவங்க என்ன எடுத்துக்கிறாங்க, நியமம் எடுத்துக்கிறாங்க, இனி நான் வந்து சமோசரணத்துக்கு விகாரம் பண்றது இல்ல, அதே மாதிரி உபதேசம் பண்றது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் சொல்லிட்டு அவங்க என்ன மனசு அந்த நியமம் எடுத்ததுக்கு அப்புறமா அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, அதுக்கப்புறமா வந்து பிரதமோ யோக தாரணம் பண்றதுக்கு, அந்த யோகம் பண்றதுக்கான சாதனை பண்றதுக்கான இதுக்கு வந்து அவங்க அதுக்கு உறுதி எடுத்துக்கிட்டு அவங்க ஏதாவது ஒரு இடத்துல எங்கேயுமே நகராம ஒரு இடத்துல இருந்து அதை பண்றதுக்கு யோக தான் பிரதமா யோகம் பண்றதுக்கான அந்த இது உறுதி எடுத்துட்டு ஒரு இடமா இருந்துடுறாங்க. இது வரைக்கும் இருக்கிறாங்க அந்த மாதிரி அவங்க மோட்சம் அடைகிற வரைக்கும் அதே மாதிரி ஒரு இடத்துல அந்த யோகதாரியா இருக்காங்க அப்படிங்கறதான். இந்த நிகழ்வுகளை பத்தினா பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, நிறைய ஆச்சாரியர்கள் வந்து ஒரு தீர்த்தங்கரும் எவ்வளவு காலம் வந்து இந்த யோக தாரணை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விவரம்லாம் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. அது வந்து அதாவது பிரமாணிக்கா உங்களுக்கு வந்து நம்பிக்கைக்குரியதான் கொடுத்துருக்காங்க. அதுல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆதிநாத சுவாமி வந்து பாத்தீங்கன்னு சொன்னா சமோஸ்தரணத்துல தியாகம் பண்ணிட்டு யோகதாரி எவ்வளவு நாள் இருக்காரு, 14 நாள் வந்து இருக்காரு. மகாவீர் சுவாமி வந்து 2 நாள் தான் வந்து அந்த மாதிரி யோக நிரோத பிரக்கிரியில அதான் அந்த யோகதாரியா 2 நாள் தான் அவர் வந்து இருக்காரு. இடையில இருக்க மத்த தீர்த்தங்கர் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 1 மாசம் சமோசரணத்தை தியாகம் பண்ணதுக்கு அப்புறம் தேசனாவை தியாகம் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு இடத்துல இருந்து அந்த யோக நிரோத பிரக்கிரியாவை அந்த ப்ராசஸ வந்து அவங்க பண்றாங்க. ஸோ அதனால அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா என்னன்னு சொன்னா அவங்க ஆல்ரெடி வந்து அவர் இதெல்லாம் பண்ணிட்டாங்க அப்படின்னா கூட யோக நிரோதம் பண்றது அப்படின்னு சொன்னா இப்ப அவருக்கு வந்து சரீரம் இருக்கு. ஸோ அது காரணமா அவருக்கு வந்து மனோ வச்சன காயத்து காரணமா ஏற்படுற யோகம், ஸோ அந்த செயல்பாடு இருக்கு இல்லையா, ஆக்டிவிட்டிஸ் இருக்கியா, அதை வந்து தடுத்து நிறுத்துறதுக்கான முயற்சி தான் உங்களுக்கு வந்து அது தடுத்ததுக்கு அப்புறமா அந்த சரீரத்துக்கான அந்த இதெல்லாம் அந்த தடுத்து நிறுத்திட்டாங்க அப்படின்னு சொன்னா அந்த யோக நிரோதம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து கேவல ஞானத்தை இது மோட்சம் வந்து அடைஞ்சிடறாங்க. ஸோ கேவல ஞானத்துல வந்து பாத்தீங்கன்னா அனந்த சதுஷ்டி அடைஞ்சாங்க அப்படின்னா கூட அவங்களுக்கு வந்து சரீரம் இருக்கு, அது காரணமா தான் அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி யோக கிரியையும் உங்களுக்கு வந்து நடக்குது. அதுவும் இல்லாம நம்ம வந்து அப்போ வந்து அவர் சாப்பிட மாட்டாரு அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா கூட அந்த சரீரத்துக்கான சக்தி எங்கேருந்து கிடைக்குதுன்னு சொன்னோம், வெளியில இருந்து அந்த புத்கல வர்க்கணைகளை அது கிரகிச்சிக்கிறதுக்கு மூலமா அது சாப்பாடு இல்லாமையே அது எவ்வளவு காலத்துக்கு வேணாலும் அதுக்கு வந்து இல்லாம அந்த சரீரம் இயங்க முடியும் அப்படிங்கிறதுலாம் நம்ம பார்த்தோம், அந்த சக்தி அதுக்கு கிடைக்க முடியும்னு பார்த்தோம். ஸோ அந்த யோக நிரோதம் பண்றது அப்படின்னு சொன்னா பாத்தீங்கன்னா ஸோ இந்த கிரிகள் அந்த புத்கன வர்க்கணைகளை கிரகிக்க இருக்கிற அந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே வந்து நிறுத்துறதுக்கான முயற்சி தான் அந்த யோக நிரோதம். அங்க வந்து அவங்க வந்து அதுக்கான இது வந்து பண்றாங்க, முயற்சி வந்து பண்றாங்க, தியானம் மூலியமா பண்றாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா 2வது சுக்ல தியானம் பண்ணும்பொழுது அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அரகந்த நிலைய அடையிறாங்க அவங்க. ஸோ ஆயுள் முடியும் போது பாத்தீங்க அப்படி சொன்னா ஆயுள் முடியறதுக்கு அந்த முகூர்த்தம் இருக்கும் பொழுது 3வது சுக்லதானம் வந்து செய்ய ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த யோகம் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து அவங்க இதெல்லாம் பண்ணும் பொழுது
கடைசி இதுலதான் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து அது எல்லாமே அந்த ஆக்டிவிட்டிஸ் பூரா சுருக்குறாங்க, சங்கோச்சம் பண்றாங்க. அந்த 3வது சுக்ர தியானம் மூலியமா அந்த சரீரத்துக்கான அந்த இது வந்து தடுத்து நிறுத்துறாங்க. அதுக்கு யோகத்தை தடுத்து நிறுத்துறாங்க அவங்க. சோ அது மூலியமா எல்லாமே முதல்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த 3வதுல இருந்து பாத்தீங்கன்னா முதல்ல வந்து மனசுக்கானது, வசனத்துக்கானது, காயத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா பாதர யோகத்தை முதல்ல வந்து இது பண்றாங்க. அதுக்கப்புறம் வந்து சூக்ஷ்ம யோக பிரவிருத்தி வந்து அங்க வந்து இருக்கு, அந்த சரீரத்துக்கு காயத்துக்கு இருக்கு அப்படிங்கறது. சோ அந்த அந்திம அந்த இதுக்கு முன்னாடிதான் அந்த சூக்ஷ்ம யோகமும் அவங்களால தடுத்து நிறுத்தப்படுது அப்படிங்கறதாம். சோ அதை தடுத்து நிறுத்ததுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா அவங்க வந்து அந்த சரீரத்துக்கும் அவங்களுக்கான தொடர்பு இல்லை அப்படிங்கறதுனால அங்க வந்து மோட்சம் அடைஞ்சிடறாங்க, நிர்வாணத்தை அவங்க வந்து அடையறாங்க அப்படிங்கறதாம். சோ மத்தவங்களுக்கு எல்லாம் ஒரு குறிப்பிட்ட சொல்லும்போது மகாவீர் சுவாமி எத்தனை நாள்ல பண்றாரு அந்த விஷயத்தை? அவரு 2 நாள்ல அந்த யோக நிரோத ப்ராசஸ் வந்து அவர் வந்து பண்ணி எல்லா மன யோகம், மன வச்சன காய யோகத்தை அந்த பிரக்கிரியை வந்து தடுத்து நிறுத்துறாரு. தடுத்து நிறுத்திட்டு அவர் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா சௌதஸ் கார்த்திக கிருஷ்ண சதுர்தசி. அப்ப அந்த சதுர்தசி அன்னைக்கு அதனுடைய கடைசி கட்டம், அந்த அதுக்கான பீரியட் இருக்கு இல்லையா, சதுர்தசி எவ்வளவு டைம் இருக்குது, இத்தனை நாழிகை இருக்குன்னு. ஸோ அதனுடைய கடைசி இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அப்பதான் வந்து பார்த்து அன்னைக்கு மறுநாள் காத்தால வந்து பாத்தீங்கன்னா அமாவாசை வரணும் சதுர்தசிக்கு அப்புறம். ஸோ அது பொழுது விடிஞ்சும் போது உங்களுக்கு அமாவாசை வந்துடும். ஸோ அந்த இரவோட சதுர்தசி அன்னைக்கு அந்த இரவோட கடைசி பிரகாரத்துல அந்த சதுர்தசிக்கும் கடைசி சதுர்தசிக்கும் அந்த கடைசி கட்டத்துல அவர் வந்து பாத்தீங்கன்னா பொழுது வந்து இருட்டாவே இருக்கு. இன்னும் வந்து உங்களுக்கு வந்து பொழுது வந்து விடியல, பலபலன்லாம் இன்னும் சூரிய உதயத்துக்கு அப்புறம் தான் நம்ம பொழுது விடிஞ்சதுன்னு சொல்லுவோம். சோ இரவு வந்து முடியிற நிலைமை, பொழுது விடியிற நிலைமை. சோ அந்த டைமை வந்து என்ன பண்றாங்க, இன்னும் பிரபாத்தி வேலை, அதாவது பிரபாத்தி வேலைன்னா அந்த வெளிச்சம் வர்ற டைம். சோ அது இன்னும் வரலது. அதுக்கு முன்னாடியே அந்த டைமை வந்து என்ன சொல்றாங்க, பிரத்யூஷ் வேளா அப்படின்னு சொல்றாங்க. அந்த இரவு முடிஞ்சு வெளிச்சம் வர்றதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த ஒரு பீரியட் வந்து பிரத்யூஷ் வேலை அப்படின்னு சொல்றாங்க. அந்த சமயத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மகாவீர் சுவாமி அப்பதான் வந்து உங்களுக்கு வந்து நிர்வாணம் அடையறாரு அப்படிங்கறதான். சோ 2 நாள் தான் அவர் வந்து யோக பிரவிருத்தி பண்றார். 13வது தேரஸ் தின், 13வது என்ன சொல்றோம் சதுர்தசி திரியோதசி திதி, அதுக்கப்புறம் சதுர்தசி திதி 2 நாள் தான் அவர் வந்து யோக இது பண்றாரு, நிரோதம் பண்றாரு. அதுக்கப்புறம் வந்து அவர் மோட்சம் போகும்போது பாத்தீங்கன்னா எங்க போறாரு அப்படின்னு பார்த்தோம்னா பாவாபுரியில பத்ம சரோவர் அதுக்கு மத்தியில தான் அவர் வந்து அங்க வந்துடுறாரு. அந்த 2 நாளைக்கு முன்னாடி சமோசாரண தியாகம் பண்ண உடனே எங்க வந்துடுறாரு அவரு, பாபாபுருடைய அந்த பத்ம சரோவருக்கு மத்தியில வந்து அங்கதான் வந்து அவர் வந்து அந்த மத்த 2 இதையும் பண்ணி அங்க வந்து அவர் வந்து மோட்சம் அடைகிறதுக்கு பண்றாரு. இப்ப யோக நிரோதம் பண்ணி அங்கிருந்து அவர் வந்து மோட்சம் போறாரு அப்படிங்கிறார். ஓகே, இன்னும் இதை பத்தி இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றாரு. நாளை கிளாஸ்ல பார்க்கலாம்னு நினைக்கிறேன் நான் அதை. ஓகே ஓகே ஆண்டி, நல்லா இருக்கு, நல்லா புரியுது, நல்லா பகவானுடைய. ஆமா, ஏன்னா அது தெரிஞ்சது அப்படின்னா நமக்கு வந்து அது மேல நம்பிக்கையும் அந்த ஒரு சந்தோஷம் எவ்வளவு இதுன்றதுலாம் நம்மளால தெரிஞ்சு. சும்மா வந்து உங்களுக்கு வந்து ஒரு இத்தனை அதிசயம் இருக்கு, அத்தனை அதிசயோக்தியா இருக்காங்க அப்படின்னு வெறும் மனப்பாடமா சொல்லிட்டு போகும்போது நம்மளால வந்து அதுல வந்து நமக்கு அதுல முழு ஈடுபாடு வர முடியாது அப்படிங்கிறது. சோ அதை பத்தி தெரிஞ்சு ஃபுல்லா கம்ப்ளீட்டா தெரிஞ்சது அப்படின்னா தான் நம்மளால அதுல இது பண்ணி நம்மள இணைச்சிக்க முடியும் அப்படிங்கிறது. அதுக்குதான். அப்ப டவுட் வருது. ஆமா, டவுட்டுமே வருதுப்பா, எவ்வளவு பகவான் நம்ம சுவாமியை தவிர வேற எந்த சுவாமி நமக்கு வந்து கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ராங்கா ஆயிடும். இந்த டவுட் எல்லாம் பின்னாடி எல்லாம் அந்த மாதிரி டவுட் எல்லாம் வராம இருக்கும் நமக்கு. அந்த இதெல்லாம் புரிஞ்சுது, அந்த இதுல இன்ட்ரெஸ்ட் ருச்சி வந்தது அப்படின்னு சொல்லி அதுக்குதான். ஓகே ஓகே ஆண்டி, ஓகேப்பா. நாளை கிளாஸ்ல பார்க்கலாம்ப்பா. ஓகேமா, சமயக் தர்ஷன் பலம். ஜெய் ஜெய். தேங்க்யூ. தேங்க்யூமா.